பரணி கேட்டுச்சுன்னா அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிப்போம் இன்னைக்கு ஸ்பேஸை. ஓகே. தக் லைஃப் ஹிந்தி ட்ரெய்லர் லான்ச் இப்போ நடந்துட்டு இருக்கு ஈவெண்ட்டு. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீம் வந்து பேக் டு பேக் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. மோகன்லாலோட ஹிருதயபுரம் அதோட படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சுவாசிகா இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, சூர்யா 45 பற்றி சொல்லியிருந்தாங்க. படத்தில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, ஃபேன்ஸ்க்கான எலமெண்ட்ஸும் இருக்குது, அஜய் பத்ரி ஸ்டைல்லையும் இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொம்பு சிவி பொன்ராம் படம், கேப்டனோட மகன் நடிக்கிற படம், அந்த படத்தோட டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹரிஹர வீரமல்லு தேர்ட் சிங்கிள் அசுர அனானம் அது நாளைக்கு காலையில் 11:55 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி தியான் ஸ்ரீனிவாசனோட டிடெக்டிவ் உஜ்வலன் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. விஜய் ஆண்டனியோட மார்கன் அந்த படத்தோட மோஷன் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் அந்த படத்தோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூலை 2 ரிலீஸ் ஆகுது. ஹிருத்திக் ரோஷன் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற வார் 2 அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. விஜய் சேதுபதியோட ஏஸ் அந்த படத்துல வந்து ஏஸ் ஆந்தம் அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நரிவேட்டா அந்த படத்தோட புக்கிங்ஸ் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஓப்பன் ஆகுது. தக் லைஃப் வந்து சுகர் பேபி அந்த சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி 3 BHK அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் 6 PM ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க. ராணா நாயுடு அந்த வெப் சீரிஸோட சீசன் 2 ஜூன் 13 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐடி வெல்கம் டு டெரி ஒரு டிவி சீரீஸ் HBO Max டிவி சீரீஸ் வருது, ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டீஃபன் கிங்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் டேட் சொல்ல ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், எண்ட் ஆஃப் த இயர் வரும்னு நினைக்கிறேன். நரிவேட்டை அந்த படத்தில் வந்து ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெக்ஸ் விஜய் அதுக்கப்புறம் வேதன் அவங்க 2 பேரும் இது பண்ண சாங். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ஜுராசிக் ஒரு ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பயங்கர ஹைப்டாக வெயிட் பண்ணுற படம். அண்ட் இந்த ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்ட் 1 அளவுக்கு அந்த மோசோசரஸ்னு ஒன்று இருக்கும், முதல்ல மாதிரி ஒரு டைனோசர் தண்ணிக்குள்ள, அது பயங்கரமா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. அது செம்மையா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த வில்லன் டைனோசர் தூக்கிட்டு போடுங்க அதிகமா. அதான் ப்ரோ 2 சீன்ல காட்டியிருப்பாங்க இந்த 2015 வந்த படத்துல. ஒன்று ஃபர்ஸ்ட் சீன்ல ஷோகேஸ் காட்டுவாங்க, அந்த சீனே பயங்கரமா இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதுதான் ஃபைட்டை முடிச்சே வைக்கும், நில்லுங்கடா நான் வரேன்னு. அப்புறம் செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல மட்டும் காட்டுவாங்க, தேர்ட் பார்ட்டு சும்மா இந்த காட்டணுமே காட்டியிருப்பாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஏமாற்றமாகவே இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு அதை யூஸ் பண்ணலேன்னு. இந்த படத்தில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சே ஒரு பெரிய ஸ்டண்ட் சீன் வரும் போல். தேட்டரில் பயங்கரமாக இருக்க போது. ஒய் ஹாலிவுட் அப்படின்னா விஷுவல் தான், விஷுவல் மிரட்டியோட போகிறாங்க இந்த வாட்டி. பார்ப்போம் எப்படி இருக்கு. சூப்பர் ப்ரோ. அப்படியே மெயின் டீசர் ஒன்று வந்திருக்கேன், அதுக்கு வாங்க எல்லாரும். ஏன்னா ஏது வாரா? நமக்கு மான பிரச்சனை. எனக்கு டிப்பிக்கல் பாலிவுட் படமாக தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை அந்த படம். இது மேலே நம்பிக்கை இல்லை. ஆறு ஒன்றும் பெரிய படம் இல்லை ப்ரோ, எனக்கே தூக்கம் தான் வச்சுட்டு. ஆனால் அதுவே 400+ பண்ணுச்சு பிஃபோர் கோவிட். ஆனால் ஆக்சுவலாக ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆடிஷன். ஏன்னா வெளிநாட்டிலலாம் வந்து தெலுங்கு படங்கள் ஹிந்தி படங்கள் தான் கொஞ்சம் நல்ல வசூல் பண்ணும். ஸோ இந்த 2 ஸ்டார் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் போய் பார்ப்பாங்க அங்கே. இந்த தெலுங்குல தான் கொஞ்சம் எப்பயுமே கலெக்ஷன் அதிகமாக வரும். தெலுங்கு படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனாலும் இல்லை ஹிந்தி படம் தெலுங்குல ரிலீஸ் ஆனாலும்.
ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. அதர் இதில் இருந்து ஸ்டாரை கூட்டிகிட்டு வந்து, அதுவும் பெரிய ஸ்டாரை கூட்டிகிட்டு வந்து ஒரு வில்லனாக நடிக்க வைக்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இவங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இதில் எப்படியும் கிளைமேக்ஸில் மொட்டையாக முடிப்பாங்க. அடுத்த பாட்டில் இவர் ஹீரோவாக வந்துடுவார். இதில் வில்லனா வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் ஜேசன் ஸ்டாதம் அப்படி தான் ஆனார், ஜான்சினாவும் அப்படி தான் ஆனார். அந்த மாதிரி பண்ணுவாங்க போல. இப்போ அடுத்த பார்ட்டு வருன்றீங்களா? அடுத்த பார்ட்டு இவருக்கு சோலோ படம் வந்தாலும் வரலாம். டைகர் வர்சஸ் பத்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போதைக்கு. ஓகே ஓகே. அடுத்து இவருக்கு ஜூனியர் என்டிஆருக்கு சோலோ படம் வருதா, இல்லை அதுலேயே ஒரு லீடான கேரக்டர் கொடுக்குறாங்களான்னு தெரியல. அந்த டைகர் வர்சஸ் பத்தாங்களா மொத்தத்தில் இவங்களுக்கு ஒரு எண்டு கேம் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி. ஆமாம் ஆமாம். அந்த படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பாரு. இந்த யூனிவர்ஸே பெருசாக இல்லைங்க. பத்தானே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல தான். அதெல்லாம் எப்படி அவ்வளோ பிடிச்சுன்னு தெரியல. எனக்கு டைகர் கூட பிடிச்சிருந்துச்சி இப்போ வந்த டைகர் 3. ஆனால் பத்தான அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் டைகர் 3 ஓடலை. அது என்னன்னு கதைன்னு தெரில. ஆனால் டைகர் வர்சஸ் பத்தான்னு வர்றப்ப அது 2000 கோடியெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிடும். ப்ரோ வார் வந்து இந்த டைகர் யூனிவர்ஸோட சேர்ந்ததா? ஆமாம் ப்ரோ, ஸ்பை யூனிவர்ஸ். அந்த பத்தானு வாரு இதெல்லாம் ஒரு யூனிவர்ஸ். ஓ ஸ்பை யூனிவர்ஸ். அப்போ ஃபைட்டர் ப்ரோ இப்டிக்யூஷன் வந்து ஃபைட்டர் இல்லை அது வந்து புல்வாமா அட்டாக்கை பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அது வந்து தனி கதை. இந்த படம் அட்டர்லாம் போய். ஆமாம் ஆமாம். இப்போ வர பாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது ப்ரோ. அதனால் வார் 2லாம் அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க எதோ ஹிட் ஆக்குறாங்க, எதோ ஃப்ளாப் ஆக்குறாங்கன்னே தெரில. அதுதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு மதியம் ஒரு ஸ்பேஸ்ல. அங்க இப்போ அந்த கடவுள் இது வச்சு பண்ணா மட்டும்தான் ப்ரோ ஹிட் ஆகுது. மற்றது எல்லாம் ஃப்ளாப் தான். அப்புறம் ராஜேஷ் பிரதர், என்ன விசேஷம்? ரொம்ப நாள் ஆளை காணா. கொரோனா இஸ் பேக். ஆமா, அதுவும் பேக்கு. என்னத்த போங்க, இந்த மனுஷன் நிம்மதியா இருக்க கூடாது போல இருக்கு. ஏதோ ஒண்ணு. சரி ரைட்டு, திரும்ப பழையபடி அந்த தொந்தரவு இல்லாம இருந்தா அதை சரி. வந்து நியூ நார்மலா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 4 to 5 days வந்து நம்மளை வந்து எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒதுங்கி போய் உட்காந்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி ரைட்டு. அப்புறம் இன்னைக்கு வந்து வார் டீசர் வந்துச்சு. வார் 2 சத்தியமா இது வரைக்கும் எப்படி நான் இருந்துச்சு? பார்க்கல. அதை ஃபுல்லா நம்ம மக்களே ஓடிட்டாங்க இங்க படத்தை. இல்ல எனக்கு என்னன்னா, நிறைய பேர் நான் ட்ரெய்லர் டீசர் பார்த்தேன். டீசர் பார்த்துட்டு ஓகே, குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வழக்கமான ஹிந்தி படம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டிஎல்ல பார்த்தா ஃபுல்லாக நெகட்டிவாகவே இருந்துச்சு. டோட்டலாக எல்லாம் நெகட்டிவ் திட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லாம் எடுத்து பார்த்தா அது ஆமால ஓரளவுக்கு உண்மைதானங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா இந்த ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு வில்லன் ரோல்லாம் வந்து செகண்ட் லீடு இல்லை வில்லன் ரோலெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ RRR படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு ரோல் இருக்கும். ராம் சரண், ஜூனியர் என்டிஆர். அதில் ராம் சரண் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டாங்க. ராமர் மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு ஹைலைட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 2 ஹீரோ சப்ஜெக்ட் அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த டீசர்லேயே, இன்னைக்கு இந்த டீசர் விட்டது காரணமே வந்து ஒன்று வந்து ஜூனியர் என்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலாக விட்டது தான். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அது கபீர்னு மட்டும்தான் இருந்துச்சு. முழுக்க அந்த ஹித்திக் ரோஷன் மட்டும் சுற்றி பின்ன இதாக இருந்துச்சு. இவர் வழக்கமான வில்லன் தான். அதில் டைகர் சார் என்ன ரோல் பண்ணாரோ அதே ரோல் தான் இவர் பண்ண போறாருங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வில்லன் ரோல் மட்டுமே முடிஞ்சிச்சு அப்படின்னா இவர் இந்த இவ்வளோ பெரிய ஹீரோ தெலுங்குல வந்து, ஏன்னா முன்னாடிலேருந்தே தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோ. அல்லு அர்ஜுன் இவரும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா படமே நல்லா இருக்கும். இவர் படங்கள்லாம் 2 பேர் படங்களும் நல்லா பயங்கரம். திருப்பி அல்லு அர்ஜுன் இப்போ டாப்ல போயிட்டாரு. அந்த சமயத்தில் இவர் வந்து இப்படி ஒரு சைட் ரோல் பண்ற மாதிரினா எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. இந்த டைம்லைன் விமர்சனம்லாம் அப்படிதான் இருந்துச்சு.
அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தாடா ஆமாம்ல இவருக்கு இது எதுக்கு தேவையில்ல வேலை ஹிந்தியில் படம் ஒரு செகண்ட் லீட் எதுக்கு நடிக்கணும் பேசாமல் நடிக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போம், படம் வந்தால் தான் எதாக இருந்தாலும் தெரியும், பார்த்தா தான் தெரியும், பார்ப்போம். பாப்போம். கூலி கூடயா படம்? ஆமாம் ஆமாம், ஆகஸ்ட் 14 2 படங்களும் ஒன்றா வருது. தள்ளி போகும்னு நினச்சேன், இது தள்ளி போகலையா, 14ஆம் தேதி ஒன்றா வருதான். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நான் அப்போதே போன்ல பேசுறப்பே சொல்ல நினைச்சேன், ரீசெண்டா லேகியோ சூப்பரா வித்திருக்கு போலயே. நல்லா இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல அது நான் பாட்டுக்கு ஸ்பேஸ்ல பேசுறது கூட பரவாயில்ல. அடுத்த நாள் காலைல மகேஷ் பிரதர் ரெக்கார்டு எடுத்து போட்டாரு. இல்ல ரெக்கார்டு எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அதுல பார்த்தா எனக்கு கேட்கறப்ப சிரிப்பா இருந்துச்சு. தலைவர சில பேரை டீல் பண்றது அப்படிதான் டீல் பண்ணணும், தப்பே கிடையாது. இல்ல எனக்கு என்ன அதை பாக்குறப்ப எனக்கே சிரிப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா அது பஸ்ல விக்கிற மாதிரி இல்ல வேகிய விக்கிற மாதிரி வந்து போட்டு நீங்க வந்து இதை பேஸ் காட்டி யூடியூப்ல போட்டிருந்தீங்கன்னா இன்னும் லாபம் பார்த்திருக்கலாம் போங்க. 10 பைசாக்கு புண்ணியம் இல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஏகே சைடு சப்போர்ட்டாவோ இல்ல ஏகே சைடு ஆதரவோ நீங்க என்ன பண்ணாலும் 10 பைசாக்கு புண்ணியம் இல்ல. தலைவரே என்கிட்ட சொல்றீங்க பத்திலா, உங்கள்கிட்ட சொல்லணுமே தான் வம்படியா சொல்றேன். இதை உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதனால 10 பைசாக்கு புண்ணியம் இல்ல, திட்டு வேணா வாங்கலாம், இந்த வேற புண்ணியம் இல்ல. இது வந்து அன்னைக்கு சும்மா யதார்த்தமா ஒருத்தர் ஃப்ளோல சொல்லியாச்சு. அது ஃப்ளோல சொன்னதை விட அடுத்த நாள் காலைல அவர் மகேஷ் எடுத்து ரெக்கார்டு எடுத்து போட்டு அதை எனக்கு நான் கேட்கறப்ப எனக்கே சிரிப்பு. ஆனா அவருக்கு முரட்டு அது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏய் நம்ம தலைவரா இப்படி இந்த ஃப்ளோல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, எப்படியோ. வேற என்ன ஸ்பெஷல், என்ன படம் பாத்தீங்க இந்த வாரம்? இந்த வாரம் எந்த படம் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி நான் இனிமேல் நேரம் தக் லைஃப் தான். இங்க டைரக்டா மாமன் இதுவுமே இன்னும் டாபிக்கே கிடையாது, நேரா வந்து தக் லைஃப் தான். அதுவும் பிகாஸ் ஆஃப் தட் ஃபேஸ் ஆஃப் எனக்கு ரொம்ப ரீசன்ட் டைம்ல ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து பர்சனலா ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி விடாக்கண்ணா கொடாக்கண்ணன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கமல் சாருமா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும். ஸோ நான் ரொம்ப ஸ்பெஷலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத பாக்குறதுக்கு. சூப்பர். இந்த வாரம் படம் எதுவுமே பார்க்கல, மாமனும் பார்க்கல, டிடியும் பார்க்கல. இல்ல தலைவரை கொஞ்சம் அதான் சொல்லல, 4-5 நாள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமே அதுலயே போயிருச்சு. அதுக்கப்புறமா பெண்டிங் ஒர்க் முடிக்கிறதுக்கே ஆஃபீஸ்ல டைம் கரெக்டா இருந்துச்சு. அதனால எங்கேயுமே போகல. இன்னொன்னு நைட் ஷோக்கு இப்போ அலோடு கிடையாது வீட்டுல. உடம்பு நல்லா சரியா விட்டு கொஞ்சம் இதா நார்மலுக்கு வாங்க, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டாப்ல. ஸோ அதனால டோட்டலா எதுவுமே பார்க்கல. அதான் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல முழு படத்தையுமே ஓட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட கூட போய் தியேட்டர்ல படம் பார்க்க, அந்த முதல் நாள் ஃபர்ஸ்ட் 2 ஷோக்குள்ள பார்க்கலன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து இதுலயே பார்த்துடலாம், இன்ஸ்டாலேயே விட்டு விட்டா. இல்ல அது எனக்கு தெரியல. ஆனா என்னோட இது வந்து எப்படின்னா முதல் 3 நாளுக்குள்ள பார்த்தா படம், இல்லைன்னா பார்க்க கூடாது, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. முதல் 3 நாள் எனக்கு 3 நாள் பார்க்க கூடாதுன்னு இல்லை, பார்க்க முடியாது, பார்க்க மைண்டே வராது. முதல் 3 நாளுக்கு எப்படியாவது பார்த்துடணும். அது காலை ஷோ நைட் ஷோ ஏதோ ஒரு ஷோ பார்த்துடணும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அதோட விட்டுற வேண்டியதான் படத்தை. அது அதுக்கப்புறம் எப்படியுமே பார்க்க தோணாது. அதுவும் அந்த ஃபீவர் வராம இருந்துருந்துச்சுன்னா போயிருப்பேன். உடம்பு சரியில்லாமனால அடியே விட்டாச்சு. சரி ரைட், இனிமேல் இதுல பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு. சரி ரைட், பாத்துக்கலாம். இது இந்த வாரமும் இந்த இதுவும் பார்க்க 2 படம் பார்க்க தோணும் இல்லையா? இந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது? மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆகுதா பர்னி? ஒன்று வந்து இந்த விஜய் சேதுபதி ஏசு, நரிவேட்டை, ஆசாதி. வேற என்ன படம் ரிலீஸ் ஆகுது? வேற ஏதோ ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற சின்ன சின்ன படங்கள் இருக்குது. நோட்டட் ஃபிலிம்ஸ்னா இந்த 3 தான். ஓகே, நான் ஒரே நிமிஷம் செக். ஓகே, அதுலயும் கனெக்ட் பண்ணா ஒன்னே விஜய் சேதுபதி மட்டும் படம் மட்டும் தான் நினைக்கிறேன். சரி பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பிரகாஷ் ப்ரோ, எஸ் சொல்லுங்க பாத்துட்டீங்களா? இல்ல நாங்க எங்க படம் பார்க்கணும். நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இந்த கோகோஸ்ட் கொடுத்துட்டு இன்னும் வரல, ஸ்பேஸுக்கு மேல வரல. சுகுமார் ப்ரோ தான் அதை வந்து முன்கூட்டியே பார்ப்பாரு. அதுவும் நாளை மறுநாள் ஷோ போடுவாங்க நினைக்கிறேன், வியாழக்கிழமை போடுவாங்க. ஸோ இப்போ பார்க்கறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை.
டீம்ல ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, வேற யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்புறம் மேஜர் படம்னா இந்த வாரம் தமிழ்ல ஏஸ் மட்டும்தான் நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை மேஜரா. மற்ற சின்ன படங்கள் நிறையா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தமிழ் படம்னா விஜய் சேதுபதி படம் மட்டும்தான். ரைட், ஓகே, டன். கத்தி பிரதர் வேற ப்ரோ, ஏதாவது கேட்க அப்புறம் வந்தீங்க, சொல்லிடுங்க. இப்ப இடி போயிட்டு இருக்கிறதால பராசக்தி தள்ளி போகுன்றாங்க, உண்மையா? இல்ல, ஷூட்டிங் தள்ளி போறதுங்கிறது உண்மைதான். ஆனா எதுக்காக என்ன ஏதுங்கிறதுலாம் நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அவங்க வந்து இந்த மதராசி படத்துக்காக தள்ளி போடுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. தனியா இதுக்காக ஈடிக்காக பண்றாங்களா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஆக்சுவலா. மதராசி படத்தோட முடிக்க வேண்டிய ஷெட்யூல் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நார்மல் லேசான பேட் கெட்டப்ல வரணும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தாடி லேசா வளர்ந்துருச்சு. இப்போ அதுக்காக ஸ்ரீலங்கா ஷெட்யூல் வந்து இந்த படத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனா இந்த படத்துக்காக தான் அது தள்ளி போகுதுங்கிற மாதிரி தோணுது. மற்றபடி இந்த இடி ரைடுனாலயாங்கிறதெல்லாம் தெரியல, உறுதியா தெரியல. அது வேணா யூகங்கள் அடிப்படையில் எல்லாம் சொல்லலாம், இல்ல அதுக்கேற்ற உறுதியா உண்மையா கூட இருக்கலாம். ஆனா உறுதிப்படுத்தப்படாத தகவல்ங்கிறனால அதை நம்ம உறுதியா சொல்லல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. பரணி, நீங்க விசாரிச்சிருப்பீங்களே உண்மையா என்ன, எதுக்கு பராசக்தி படம் ஷூட்டிங் தள்ளி போயிருக்கா, இல்ல என்ன கதை, அது நீங்களே சொல்லுங்க. விசால் ப்ரோ பாசையில கேட்கறேன். நான் எதுவும் விசாரிக்கல. ஸ்ரீலங்கா ஷெட்யூல் இன்னைக்கு மதராசிக்காக போயிருக்காங்க, அது மட்டும் தெரியும். பர்னி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அது என்ன கான்டெக்ட் நீங்க ஒன்று போட்டிருந்தீங்களே? அந்த சீன் நல்லா இருக்குமேன்னு போட்டேன். ப்ரோ, ஆல்ரெடி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது நீல் ப்ராஜெக்ட், அது ஒரு மாதிரி ஹேட்டர்ஸ்லாம் ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா லோகேஷோட சைன் பண்ணியிருக்காருன்னு வேற வருது. இல்லைங்க, அப்படிலாம் வரது வாய்ப்பே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் ரீச்சுக்காக போறதுல நம்ம ஏன் கணக்கா சேர்த்தோம், ரீச் சேர்க்கணும். அதெல்லாம் அப்படி நடக்கிற மாதிரி இப்போ நியர்பை பாசிபிலிட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜோட லைனப் பார்த்தீங்கன்னா அவரே வந்து இப்போ வந்து கூலி முடிச்சுட்டு கைதி 2 முடிச்சுட்டு ஒரு தெலுங்கு சீரியல் கூட ஒரு படம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு ஒரு படம் கமிட் பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து வாய்ப்பு, அது இவர் போகிற ரேஸுக்கு வந்து நவம்பர் டு மார்ச் முன்னே ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னா, நவம்பர் டு மார்ச்னா ஒரு 6 மாதம் ஷூட்டிங்கே பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் படம்னாலும் அது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன், அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் சேர்த்து அது ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட், ஷூட்டிங் ஒரு 6 மாதம் ப்ராசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது 6 மாதம், எக்ஸாக்டாக 6 மாதம் முடியுமான்னு தெரியல. பிரசாத் நீங்க பண்ணோம்னா 1 வருஷம் போயிடும். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் இது இப்போதைக்கு இந்த இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பிரசாத் நீங்க படம் நியூஸ் தகவலாக சொல்லியிருக்காருன்னா அது இப்போ அவங்க 2 பேர் பேசியிருக்கிறது உண்மை. அது எப்போ நடக்கும் என்ன ஏதுங்கிறது தெரியல. நியர்பை ஃபியூச்சரில் எப்போ நடக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் இப்போதைக்கு போட்டு விட வேண்டியதா. இப்போ என்ன இருக்கு, பிரசாந்த் நீங்களே லோகேஷ் கனகராஜ் எல்லா டேரக்டரையும் போட வேண்டியதுதான். ஜஸ்ட் நியூஸ்ல சும்மா நியூஸா சொல்றது தானே. சுகுமார் ப்ரோ இன்னைக்கு போட்டிருந்தாரு, காலையிலே ஒரு செய்தி போட்டிருந்தாரு, இப்போதைக்கு இல்லை அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது செய்தி இப்போதைக்கு உண்மை இல்லைன்னு போட்டிருந்தாரு. ஓகே ஓகே. இல்லை, நம்ம ஸ்பேஸுக்கு ரிஷின்னு ஒருத்தர் வருவார்ல, அவர் ஏகே ஃபேன் தான், அவரெல்லாம் ரொம்ப நம்புறாரு தான் சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோ, இந்த குட் பேட் அக்லி தெரியல நினைச்ச மாதிரி அப்டேட் திடீர்னு வந்துச்சு. அந்த வந்தா அப்படி வந்துடணும் ப்ரோ. அப்படி வரட்டும். சுகுமார் ப்ரோ கேக்குதா? கோவஸ்ட் வந்துட்டீங்களா வரலையா? ரொம்ப நேரம் ஆச்சு இன்வைட் கொடுத்து. இல்லை, லிஸ்னர்ல தான் இருக்காரு இன்னமும். அவருக்கு நான் ரெக்வெஸ்ட் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆள் இன்னும் வரல. கீழே அஜித் பல்தான் ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு ப்ரோ. ஸ்பீக்கர் இருந்தாரு அவர் எப்போ, அவர் எப்போ வெளியே ஸ்பேஸ் போனாரு? ஆரம்பிச்சப்ப கேட்டது ப்ரோ, அது ஸ்பேஸ் ஆரம்பிச்சப்ப கேட்ட கமெண்ட் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டாரு அவரு. அது தொடக்கூடாது தங்கம். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அவர்கிட்ட அஜித் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். நாளைக்கு மும்பை மேட்ச் நடக்குமா நடக்காதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். மும்பையில் ஏதாவது மழை, இன்னைக்கே குளிர மழை பெஞ்சிட்டு இருக்காங்க, நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்காமல. நாளைக்கு முக்கியமான மேட்ச் ஆச்சு, மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா ப்ரோ, இன்னைக்கு இதுல கூட சொன்னாங்க கமெண்ட்ரியில. ஓ, வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நாளைக்கு முக்கியமான மேட்ச், டெல்லிக்கு மும்பைக்கு 2 பேர்ல ஒருத்தவங்க ஜெயிச்சே ஆகணும். அவங்களுக்கு இன்னும் மிச்சம் ஆளுக்கு ஒவ்வொரு மேட்ச். அந்த ஒரு மேட்சும் வந்து பஞ்சாப் கூட. சரி பரணி, இன்னைக்கு முக்கியமான பொறுப்பு உங்க கையில கொடுத்துட்டாங்களா? ஆமாண்ணா, சாரி. விஷால் ப்ரோ ரொம்ப நேரமா அமைதியாக இருக்காரு. உணவு உண்டு கொண்டு இருக்கிறேன் ஐயா. என்ன உணவு ப்ரோ? பிரியாணி, சிக்கன் பிரியாணி, லாலிபாப். லஞ்ச்
டின்னர். இல்ல என்ன உணவு? டின்னருக்குலாம் யாராவது பிரியாணி சாப்பிடுவாங்களா ப்ரோ? நான் அதாவது சாப்பிடுவாங்க. லஞ்ச டின்னரா அவ்வளவுதான் correct. சாப்பிடுறாருங்க. லஞ்ச டின்னரா சாப்பிடுறாரு, அவ்வளவுதான். என்ன ப்ரோ மதுரையில இன்னைக்கு வாங்குற? சரி, இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வேற. ஏன் மதுரைக்காரனுக்கு எல்லா நாளும் அவ்வளவுதான். திருவிழா தாங்க? ஒரு நாள் மட்டுமா கல்லுல ஆத்துல இறங்க போறாரு? எல்லா நாளும் கரிசோறு தான். திங்க வேண்டியது, அதுக்கு என்ன கணக்கு இருக்கு? கரிசோறு திங்கிறதுக்கு எதுக்கு கணக்கு பார்க்கணும்? திம்போங்கிறது ஆனா ஆனா என்ன ஒண்ணுன்னா, மதியானம் திங்க வேண்டிய லஞ்சை வந்து நைட்டு சாப்பிடுறாரு. நைட்டு இப்ப ஆல்ரெடி 9:30 ஆயிருச்சு, இப்ப சாப்பிடுறாரு. ஆனா இதுக்கப்புறம் அவரை ஸ்டேஷன்ல இருக்கணுமா? எவ்வளவு நேரம் மேட்ச் இருக்கணும் முடிகிற இன்னும்? வரைக்கும் இருக்கணும்ண்ணா. 11 மணி வரைக்கும் மேட்ச் ஆமாண்ணா. முடி கிடைக்குமா? அப்ப சாப்பிடலாம். இன்னும் 2 மணி நேரம் இருக்குதான், தாங்கலாம், தாராளமா சாப்பிடலாம். விஷால் ப்ரோ தூங்குற மாதிரி அவங்க தான் சாப்பிடக்கூடாது. எஃப்எம்ஏ வாங்கி கொடுத்துருவாங்களா இல்ல நீங்க இல்ல வாங்குவீங்களா? கிளைம் பண்ணிக்கலாம். அதனால தானே இறங்குது டெய்லி சிக்கன் பிரியாணியா. இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னாரு, இல்லைங்க இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க நான் சாப்பிட்றேன்னு. அது கேட்டேன். அதாங்க, ஒரு நாள் ஆஃபர் போடுவாங்க, ஒரு நாள் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க, ஒரு நாள் இவரே வாங்கி சாப்பிடுவாரு, ஒரு நாள் 6 அடிச்சா ஆஃபர் வரும்ல ஸ்விக்கில, அதுவும் போடுவாரு. போட வேண்டியதா இப்ப என்ன இல்ல இருக்கு? ஐபிஎல் முடிகிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் காசு கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர். பரணி அப்படிதான் 6 போட்டா பாத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு 6 பார்க்க விடல, ஆனா வேற ஏதோ இந்த ஒண்ணு பார்க்க பெங்களூர் விட்டாங்க அவர் மேட்ச் கையில. ஏதோ வேற ஒரு ஊருக்கு மாற்றி அமைச்சிருக்காங்களாம். ஆமாம் ப்ரோ, லக்னோவில். ஓகே ஓகே. ஏன், எந்த மேட்ச? அவங்க ஹோம் மேட்சே மாத்திட்டாங்க ப்ரோ. பெங்களூருக்கு 2 மேட்ச் இருந்துச்சு, ரெண்டையுமே மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் லக்னோவுக்கு. ஏன் மழை. அண்ணா அங்க கொடூரமா மழை பெய்ஞ்சிட்டு இருக்குண்ணா பெங்களூர்ல. கொடூர மழை பெய்யுதா? ரைட். ஓ ரைட், சந்தோஷம். எப்படி மேட்ச்னால மழைனால கேன்சல் ஆகாம இருந்தா இப்ப சரி. நாளைக்கு பாவம் bro. மும்பை மேட்ச் அது பெருசு கேன்சல் வச்சுக்கிறேன். ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட் போயிடுச்சுன்னா அது எப்படி, அது ஆர்டர் எப்படி கரெக்டா வருமா? அடுத்து இல்லங்க, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ஆல்ரெடி இருக்கிறது என்னன்னா, 2 பேருக்கும் வந்து 2 பேருக்கு மட்டும் தான் போட்டியே. ஒண்ணு வந்து மும்பை வந்து 14 பாயிண்ட்ல இருக்கு, டெல்லி 13 பாயிண்ட்ல இருக்கு. 2 பேரும் இன்னும் மிச்சம் 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் இவங்க 2 பேருமே மோதிக்கிறாங்க நாளைக்கு. அந்த மிச்சம் இருக்க போட்டு 2 பேருக்கு ஈக்குவலா பஞ்சாப் கூடயே இருக்கு. அதான் கொடுமையே. பஞ்சாப் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா இவங்க கூட மோதுறது மட்டும் இல்லாம பஞ்சாப் கூடயும் ஒவ்வொரு தடவை மோதணும். அப்படி 2 மேட்சும் ஜெயிச்சாதான் 2 பேருமே வந்து குவாலிஃபை ஆக முடியும். அதுல ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச் இவங்க கூட மோதிக்கிறாங்க, டெல்லி மும்பையும். அதுதான் நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டமான மேட்ச் வந்து மழை பெஞ்சுக்கு எடுத்து விட்டுறக்கூடாது. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஈஸியா கொடுத்தா நல்லா இருக்காது மேட்ச். அது மேட்ச் போறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதனால நாளைக்கு கிட்டத்தட்ட நாளைக்கு ஜெயிக்கிறவங்க வின்னருங்கிற மாதிரி தான். இவங்க தான் பிளே ஆஃப் போவாங்க. ஏன்னா ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் கூடுதலா இருக்கலாம், அது ஆடட் அட்வான்டேஜ். அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தோட போயிடலாம். பாப்போம். அவங்க நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் அதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மழை வந்து ஆனா ஒரு கூடாது. டவுட், அதுதான் ஒரே இன்னைக்கு ஒரு எதுக்கு டக்குன்னு அஸ்வின் எதுக்கு இறக்குனாங்க ஒண்ணுமே நமக்கு புரியலையே. அதை விடுங்க ப்ரோ, இந்த மேட்சை பத்தி. அது சிஎஸ்கேவோட வியூகம்னு திரிசூல வச்சுக்கோங்களேன். அது வியூகமா? ஏதோ நமக்கு ஓகே. தெரியாது. அது இல்ல, அது அவங்க விட்டுருங்க. அதுக்கு மேட்சுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டாரு, பேட்டரிங் ஆர்டர் ட்ரை பண்ண போறோம் நாங்க. இந்த இப்போ சீசனுக்காக விளாட்ல, நெக்ஸ்ட் சீசனுக்கு ஆர்டர் ட்ரை பண்றதுக்காகவும் பிளேயர்ஸை வந்து அடுத்த சீசனுக்கு பட்ட செய்வதற்காகவும் நாங்க இதை வந்து இந்த மேட்ச் மீதம் இருக்க மேட்சுக்குள்ள விளையாடுறோம் அப்படின்ட்டாங்க. அதனால அதை இந்த மேட்சே விட்டுருவோம். இந்த மேட்ச் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக விட்டுருவோம். ஏன்னா இந்த மேட்சுக்காவது லாஸ்ட் பிளேஸ்ல இருக்க 2 பேரும் மோதுறதுன்னு நினைச்சுக்கோம். நாளைக்கு தான் வந்து இந்த பிளே ஆஃப்கான ரேஸ். இந்த 2 பேர்ல யாரு பிளே ஆஃப் வர போறாங்க அப்படிங்கிறத மிச்சம் 3 பேர் ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த 2 பேத்துக்குள்ள தான் போட்டிங்கனால நாளைக்கு அதை வெயிட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் மேட்ச். ஒரு சுவாரஸ்யமான மேட்சா இருக்கும். மழை வந்தராம மட்டும் இருக்கணும், அவ்வளவுதான். மழை வந்துட்டாவே மும்பைக்கு இன்னும் ஈஸியாயிரும் ப்ரோ. மழை வந்து அப்படி கேன்சல் ஆச்சுன்னா மும்பைக்கு இன்னும் ஈஸி. இன்னைக்கு முக்கியமான மேட்ச் தான் bro. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இதோ முடிச்சிருவேண்ணா. அருள் பிரபு ப்ரோ சொல்லுங்க. சவுண்ட் கம்மியா கேக்குதா அண்ணா நீங்க பேசுறது? ப்ரோ நாய்ஸ் தான் அதிகமா கேக்குது உங்க சவுண்டை விட. ஓகே சார், நான் பஸ்ல வந்துருக்கேன். ஒரு கொஸ்டின், இந்த மரகத்நாயன் நாணயம் டைரக்டர் வந்து அடுத்த டைரக்டரையும் வந்து பணம் எனக்கு எதுவும் புரியல. பரணி அவர் என்ன பேசினாரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டைரக்டர் என்ன பண்றாருன்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா அருள்? கரெக்டான தம்ஸ் அப் போடுங்க. அப்படிதான் கேட்டிருந்தாரு. அப்படின்னா மரகதநாயகம் 2 எடுக்க போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் விஷயம். பட் அவர் அதுதான் கேட்டிருக்காரான்னு எனக்கு கிளியரா தெரியல, எனக்கு கேட்கல. எனக்கு வந்து அவர் அதுதான் கேட்டிருந்தாரா, இதான் பதில். அவர் மரகதநாயகம் 2 எடுக்க போறாரு. இல்ல பிரதர், விட்டுருங்க பாவம். நீங்க வந்து பஸ்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஏன்னா பின்னாடி பாட்டு வர போடுறாங்க, அந்த நாய்ஸ் வேற கேக்குது, பஸ் போற இந்த டிரான்ஸ்போர்ட் வாய்ஸ் வேற கேக்குது. அதனால விட்டுருவோம்.
இல்லை சார் நீங்கள் கேட்குறவங்களுக்கும் ஆடியோ கேட்குறவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதுதான் கேள்வினா நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க, பார்த்துக்கலாம். பிரகாசனா, நம்ம துல்கர் சல்மான் நடிக்கிற காந்தா மூவி பத்தி எதுவும் அப்டேட் இருக்கா? அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்? ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள நடுவில் ஒருத்தர் எமோஜி கிங் வந்துட்டார். சுகுமார் ப்ரோ கேட்குதா? ஏன்னா வந்து இன்வைட் டு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. இப்போ தான் பண்ணியிருக்கீங்க, எமோஜி போட்டீங்க. அப்போ வந்து இப்போ பதில் பேச முடியாதுன்னு சொல்லிடுது. அட நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்க வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க, எமோஜி போடுறாங்க, நிப்பாட்டுங்க. ப்ரோ இல்ல மியூட்லாச்சும் பண்ணுங்க. கோஹோஸ்ட் வந்துட்டீங்க ப்ரோ. மறுபடியும் கனெக்டிங்ல போயிட்டாரு. ப்ரோ அக்செப்ட் பண்ணி வந்து 1/4 மணி நேரம் ஆகுது, உள்ளே வர மாட்டேங்குது. ஏன் நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு கொடுத்து வர மாட்டீங்க நீங்க? இவர் இருந்தார்ல நம்ம ராஜசேகர், அப்போ அவர் இருக்கும்போதே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டேன். அவர் எங்க போனாரு? ஓ, அவரை யாரும் பேச ஆளுங்க போயிட்டாரு, கோச்சிங் போயிட்டாரு. அட கடவுளே, நானும் வேகமா அவர் பேசுறாரு மேல வரலாம் அப்படின்னு உடனே அக்செப்ட் பண்ணிட்டு மேல வந்தேன். சரி ரைட்டு. சுகுமார் ப்ரோ உங்கள்ட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. விஜய் சேதுபதியோட படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? எப்போ ப்ரிவியூ ஷோ போடுறாங்கன்னு கேட்டாரு. ப்ரிவியூ ஷோவா தெரியல, இந்த வாரம் பிளான் பண்றாங்க. நாளான்னைக்கு ஷூரா தெரியல போடுவாங்களான்னு. இன்னும் அது இன் டிஸ்கஷன்ல தான் இருக்கு போடுற மாதிரி. ஓகே சூப்பர். போய் பாத்துட்டீங்கன்னா அவங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஒரே படம் அதுதானே இந்த வாரம். அது நரிவேட்டை. தமிழ்ல வந்து ஒரு படம், மலையாளத்துல நரிவேட்டை, அப்புறம் தமிழ்ல இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நரிவேட்டை ஏஜிஎஸ் பண்றாங்க போல ரிலீஸ். ஆமா சரியா? ஸோ நிறைய ஸ்கிரீன் வரும் போல, தெரியல பார்ப்போம். சரி பார்த்து ஏதாவது போஸ்ட் பார்த்தேன், யாரும் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தேன், யாருன்னு தெரியல. அப்புறம் வந்து இன்னொரு படம், இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ல அவர் நடிக்கிற படம் வந்து ஆசாதி. அது ஆக்சுவலா இன்னைக்கு போக வேண்டியது பிரீமியர் அது, ஆனா இன்னைக்கு கொச்சின்ல போடுறாங்கமே, அதனால இன்னைக்கு இங்க போடல பாரு. நீ கேட்டிருந்த சொல்லணும்னு நினைச்சேன். போடுறாங்க. யார்கிட்டயாவது இந்த மாதிரி கேட்டுட்டு நீ பெருமையா போறியா பர்னி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். டீமே தெரியும், நீ சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா எனக்கு கொச்சியில போடுறாங்கன்னு நீங்க சொல்லிதானே தெரியும். கொச்சின்ல போடுறாங்கன்ட்டு வந்துட்டு எனக்கு இன்னைக்கு தெரியும். ஆனா வந்துட்டு உனக்கு அந்த படம் மேல இன்ட்ரெஸ்ட் நீ இது சொல்லி நான் கேள்வியே பண்ணல. நீ மம்முட்டி படம் மட்டும் தான் போவ, மத்தவங்க யார் படம்னாலும் நீ வந்து டென்ஷன் ஆவ. ஆனா எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் பிரகாஷ் அண்ணா. இப்ப ரீசெண்டா சுகுமார் நீங்களே சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா சசிகுமாரோட ஒரு இன்டர்வியூல அவர் சொன்னாரு, அந்த டைரக்டர் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, சேரனும் மென்ஷன் பண்ணாரு. என்னன்னா மலையாளத்துல இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம ஊர்ல மேக்சிமம் 90% வந்துட்டு எல்லா டைரக்டர்ஸும் சென்னையில தான் இருப்பாங்க. அவங்க வெளியூர்காரங்களா இருந்தாலுமே சென்னையில ஒரு வீடை வாங்கி அங்கதான் தங்குறது. ஆனா மலையாள டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஊர்ல தான் இருப்பாங்களாம், ஸ்கிரிப்ட் எழுதுவாங்களாம், அதுக்கப்புறம் படத்தை பிச் பண்றதுக்கு எங்க வரணுமோ அங்க வந்து பண்ணுவாங்களாம். அது சூப்பரா இருந்துச்சு அந்த ஐடியா. ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? என்ன சொன்னா மலையாளா? இல்ல நீ கேள்வியே தப்பா கேட்டாரு. மலையாள ஹீரோஸ் பூரா சென்னையில, மலையாள இயக்குனர் அது மாத்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஊர்ல இருப்பாங்களாம். சோ இப்ப நம்ம ஊர்ல சென்னை தானே மெயின் ஹப் தமிழ் சினிமாக்கு. சோ எல்லாரும் சென்னையில தான் தங்கியிருப்பாங்க. சசிகுமார் மாதிரி 1-2 இயக்குனர்கள் தான் அவங்க சொந்த ஊர்ல இருப்பாங்க. ஆனா அந்த மலையாள டைரக்டர்ஸ் கேரளால அவங்கவுங்க சொந்த ஊர்ல தான் இருப்பாங்களாம் எல்லாரும். ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே அந்த படம் எடுக்கிறப்ப மட்டும் எங்க போகணுமோ அங்க போயிட்டு வந்துருவாங்களாம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அப்படி சொல்லு. ரெண்டுமே மலையாளம் நினை குழம்பிட்டேன். ஓகே ஓகே. அப்படி இல்ல, இப்ப நம்ம ஊர்ல கூட அந்த மாதிரி இருக்காங்க. வெளியூர்ல உட்காந்து கதை எழுதுறவங்க, வெளிநாட்டுல போய் கதை எழுதுறவங்களா இருக்காங்க. இல்ல கரெக்ட். ஆனா சொந்த ஊருக்கே வந்து எப்படி சொல்றது, பேரா வெளிநாட்டுக்கு போய் அவர் என்ன சொல்ல வர்றாரு புரியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சொந்த ஊர்லயே உட்காந்து கதை எழுதி எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு படம் எடுக்கிறப்ப மட்டும் தான் அப்படிங்கிற அது மாதிரி சொல்ற. அப்படி நம்ம ஊர்ல அப்படி இயக்குநர்கள் இருக்காங்க. யாருன்னா இப்ப அயலான் டேரக்டர் ரவிக்குமார் இருக்காருல்ல, அவரு முண்டாசுப்பட்டி டேரக்டர், இவங்க எல்லாம் அவங்க சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. படம் எடுக்கிறப்ப நிறைய பேரா கல்யாணம் ஆகி பேரா வந்து வெளியூர்ல போய் கதை எழுதுறவங்க கூட தான் இருக்காங்க. புரியுதா? ப்ரொடியூசருக்கு எதுவும் செலவு வைக்காம வீட்லயே உட்காந்து கதை எழுதுறாங்க அவங்க ஏரியால அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லலைங்க. நான் என்ன சொன்னேன்னா, சொந்த ஊர்ல இப்ப இல்லைங்க, சினிமா ஆசைனா சென்னைக்கு தானங்க போனோம். அங்க இருக்கிறவங்க யாருமே அப்படி இல்லைன்றேன்.
எல்லாம் அவங்கவுங்க ஊர்ல தான் இருக்காங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போறப்ப மட்டும் அதுக்கேத்த மாதிரி அந்த லொகேஷன் பார்த்து போயிடுறாங்க. படம்னு ஒண்ணு எடுக்கும்போது ஹப்புக்கு போய் தான் ஆகணும். நம்ம ஊர்லயுமே வந்துட்டு சொந்த ஊர்ல கதை எழுதி சென்னையில வந்து பிச் பண்றவங்க இருக்காங்க. அதுதான் பிரகாஷ் ப்ரோ சொல்ல வந்தாரு. இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரேணிகுண்டா டைரக்டர் கூட வந்து அவர் சொந்த ஊர்ல வந்துட்டு கதை எழுதுவாரு. வேற ஏதோ ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காரு, அவர் பேர் டக்குன்னு இப்ப சிம்பிளா சொல்றேன், மாமன் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியா சொந்த ஊர் தான் திருச்சி தான். டோட்டல் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, அப்புறம் ஷூட்டிங் போனது, படம் ஃபர்ஸ்ட் பார்த்தது, ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் டூர் எல்லாமே சொந்த ஊர்ல தான் முடிச்சாரு. கரெக்ட். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விஷால். ஓகே ஓகே ஓகே. நீ கூட அப்ப சொந்த ஊர்ல வந்து மதுரையில உட்காந்து நீ வந்துட்டு கதை எழுதி நீ சென்னைக்கு வரலாம். இல்லண்ணா எனக்கு அப்படி ரொம்ப ஆசை. ஏன்னா இங்க அவர் ஏற்கனவே எழுதிட்டாராம்ல, அவர் தான் ஏற்கனவே எழுதிட்டாரு. உங்களுக்கு அவர் அந்த அகர்வால் ஒத்துக்கலையா? இந்த அகர்வால் ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த அகர்வால் ஒத்துக்காதனால இவர் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாராம். அப்படி காஜல் அகர்வால் இல்ல விஷால் ப்ரோக்கு தெரியும், எந்த அகர்வாலும் தெரியும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சுட்டு அவர் வாயை புடுங்காதீங்க. அப்புறமேட்டு சுகுமார் ப்ரோட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு, சிவாங்கர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு தெலுங்கு படம் ஹரிஹர வீரமல்ல பத்தி பேச வந்திருக்காரு நினைக்கிறேன். அது தெலுங்குல கேட்பாரு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ கேட்டுருங்க, பேசிருங்க, வேலையை முடிங்க. அவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறாரு. மாట్లాடு ப்ரோ. சுமார் பரவாயில்லையே. பரவாயில்ல, அவர் ஒரு வார்த்தையை வச்சு பரவாயில்லையங்கிறீங்க. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைல இருந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. இவரு அதுவும் பாருங்க. சரி, ஏதாவது பெருசா சொல்லி கேளுங்க அவர்கிட்ட, சிவாபுரம் கேளுங்க. அவருக்கு உங்களுக்கு ஆவலோட காத்து. వీరమల్లు రిలీజ్ డేట్ కన్ఫర్మ్ చేస్తానా చెప్పునా? చేస్తానా? அவர் பண்றாரா நீ கேட்கணும். கேக்குறேன்னு அர்த்தம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அவரு தமிழே தெரியும், தமிழே பேசுவாரு. அவரு தமிழ் புரியும் நினைக்கிறேன். சரி சரி தலைவா, தமிழ்ல சொல்லுங்க. இல்ல, எனக்கு அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, தெய்வ திருமகள் படத்துல நான் போய் ஒரு ஹிந்திக்காரன்ட்ட போய் இவ்வளவு கூட்டமா ஒரு கூட்டத்தை பாத்தியான்னு கேட்பாரு. அவ்வளவு நேரம் கேட்டுட்டு அவன் கடைசி தமிழ்ல போய் சொல்லுவான். அந்த மாதிரி பிரதர், நீங்க இதுக்காக தமிழ்ல பேசக்கூடாது, நீங்க தெலுங்குல தான் பேசணும். Because we are all expecting OG, so can you give some updates about OG? ஏங்க ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் தெரியுமான்னு பேசுங்க. தமிழ்காரரா இருக்க போறாரு. நோ தமிழ். பையா பையானா அது ஹிந்தியோ? சரி ஓகே. ஏங்க தமிழ்ல தெலுங்குல பையானா என்ன சொல்லுவீங்க? என்னது? அண்ணையா. அண்ணையாங்க, அண்ணையா. அண்ணையா இதெல்லாம் நீங்க தெரியாம எதுக்கு நீங்க எப்பவும் வர்றது? நீங்க எனக்கு அண்ணையா ஓஜி ஷூட் மதுரையில தெலுங்கு பேசுறாங்க அதிகம். சரி అన్నయ్య ఓజీ షూట్ స్టార్ట్ చేస్తాను நீ பண்ணிட்டேன்னு அர்த்தம். திரும்பி திரும்பி சொல்றேன். நீங்க ஏங்க பண்றீங்க ஷூட்டிங்? அதுதான் புரியல. போறீங்க கேள்வி பதில் கேட்கலன்னா பரவாயில்ல, கேள்வி தப்பா கேட்டு அவர் கன்ஃபியூஸ் பண்ணாரு. அவர் வந்து போயிட சும்மா போறோம். நீங்க கேளுங்க கேள்வி. பிரகாஷ் அவர் வந்து பேசுவாரு. அந்த மாట్లాடு ப்ரோ. இவரு ஒருத்தர் மாట్లాட விட்டு வேற வார்த்தையே சொல்ல மாட்டாரு. దేని గురించి మాట్లాడే அவர் பேசினதானே நம்ம பதற என்ன பேச முடியும். తమిళ్ నో బ్రో, తమిళ్ నో. నువ్వు తెలుగులో చెప్పు బ్రో. பேசுங்கண்ணா. హిందీ నువ్వు తెలుగులో చెప్పు బ్రో. நீங்க தெலுங்குல கூட பேசுங்க, சும்மா பேசுவாங்க. ஆனா ஹிந்தில பேசுங்க. ఒక్కసారికి గేట్ క్లోజ్ చేయరా బ్రో. వి ఆర్ ఆల్ బిగ్ ఫ్యాన్స్ ఆఫ్ తెలుగు ఫిల్మ్స్. దేని గురించి அப்படின்னு எனக்கு தெரியல. எதை பத்தி பேசணும்னு கேக்குறாரு. எதை பத்தி கேள்வி கேக்குறாரு? வீரமல்லு, பவன் கல்யாண் வீரமல்லு, ஹரஹர வீரமல்லு and OG. What's happening in Telugu industry? அது ஹரஹர இல்லங்க, ஹரிஹரங்க. వీరమల్లు 12th రిలీజ్. ఓకే. కుమారు థర్డ్ సింగిల్. ఓజీ సెప్టెంబర్ 30 అంటున్నారు. recently ఒక న్యూస్, Trivikram Srinivas joined the sets of OG. Is he directing something or is acting in the OG film? Do you know about? జస్ట్ నార్మల్ వెళ్ళిండంట. ఓ సూపర్వైజింగ్. పవర్ స్టార్ అండ్ త్రివిక్రమ్ ఫ్రెండ్స్ కదా. అథారిటీకి దారేది సినిమా, మంచి సినిమా. జస్ట్ నార్మల్ గా అట్లా వెళ్ళొచ్చిండు షూటింగ్ కి. శివ బ్రో, వాట్స్ యువర్ థాట్ అబౌట్ వార్ 2? బికాస్ వి ఆర్ ఆల్ నాట్ హ్యాపీ
It's only mid-range teaser. What's your thought? And what's the Telugu audience thought after watching War 2 teaser about Junior NTR acting in Hindi film? యాక్టింగ్ ఓకే, రితిక్ రోషన్ బాగుంది. అవునా? సరే సరే, பரவாயில்லையே, தெலுங்கு 2-3 வார்த்தை பேசுறேனே. கடைசியா சொன்னது வந்து மலையாளம் பார்த்தேன். சரி விடுன, எதையோ ஒண்ணு ட்ரை பண்றோம்ல. நீ தெலுங்குல பேசல, முக்காவாசி இங்கிலீஷ்ல தான் பேசுன. 1-2 வார்த்தையை மட்டும் என்ன கொடுமைனா, இப்ப ராம் சரண் தேஜா, ஜூனியர் NTR 2 பேரும் சேர்ந்து ட்ரிபிள் ஆர் நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஆப்போசிட். நீங்க சரி, உங்களுக்கு எப்படி அந்த 2 பேரும் எப்படி ஆப்போசிட் ஃபேமிலின்னு தெரியும். அப்பயே வந்து 2 பேரும் ஜூனியர் NTR ஃபேன்ஸ் தனியா சண்டை போடுவாங்க, ராம் சரண் ஃபேன்ஸ் தனியா சண்டை போடுவாங்க. யாருக்கு ஹீரோ, யார் ஃபர்ஸ்ட் மெயின் ஹீரோ அப்படிங்கிற சண்டை போட்டு சொன்னாங்க. இவர் வந்து பவன் கல்யாண் ஃபேன் அப்படிங்கிறப்ப நீங்க அது நார்மலாக உங்களுக்கு தெரியும் என்ன 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 எதிர்பார்ப்பீங்க. அப்ப வந்து பொதுவான தெலுங்கு ஃபேன்ஸ் அதை கருத்து கேட்கணும். இவர் வந்து ஒரு சைடு இருக்கிற ஃபேனுங்கிறப்ப நீங்க அது கருத்து கேட்க, அது கருத்து வந்து ஏற்புடையது அல்ல. ஆனா நம்ம வந்து நம்ம நமக்கு அது பிடிக்கலன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அது கருத்து ஒண்ணுதான். ஆனா இவர் சொல்லக்கூடாது, அது வந்து எப்படின்னா ஒரு பொதுவான ஆளை கூப்பிட்டு சொல்லணுங்கிறதா. இப்ப மாவீரன் சிரிக்கிறாரு, அதை மூலமா காட்டி கொடுக்குறாரு. காட்டி கொடுக்க கூட மாவீரன் நீங்க என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி ரைட்டு, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஊர்ல எவ்வளவோ பரவாயில்ல, ஊர் விட்டு ஊர் வந்து நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்க, அதான் சிரிப்பா இருக்கு. இல்ல இவர் பரவாயில்ல, நெகட்டிவிட்டா பாசிட்டிவா தான் பேசுறாரு, பரவாயில்ல ஓரளவுக்கு. அன்னைக்கு வந்தாருல நானி ஃபேன், அவரு தான் வந்து கொடூர லெவல் நெகட்டிவ் பரப்புன்னு சொல்லிட்டு சும்மா சம்மந்தமே இல்லாம பேர்லாம் மாத்திட்டு வந்தாரு. அந்த மாதிரி ஃபேன்ஸை கம்பேர் பண்ணுறோம், இவரெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா தானே பேசுறாரு. பரவாயில்ல, இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஜூனியர் ஹித்திக் ரோஷன் வந்து பாகுந்தின்ட்டாரு, சூப்பரா இருந்துச்சுட்டாரு. அவ்வளவுதான். நமக்கு அதானே சொல்றோம், ஹித்திக் ரோஷன் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து நமக்கு எதுக்கு இவருக்கு ஸ்டேடம்க்கு எதுக்கு இவர் அதை போய் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோன்றதானே அவரு சொல்றாரு. ஓரளவுக்கு இவர் பாசிட்டிவா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இவர் அந்த கம்பேர் பண்றப்ப சரி, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போவோம். இன்னைக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப முக்கியம். சூப்பரா போச்சு. வாண்டேஜ் பாயிண்ட் மாதிரி ஒரு நல்ல படம் சொல்லுங்க. ஹாலிவுட்னா நீங்க வந்து கேட்க வேண்டிய நபர்கள் 2 பேர், ஒன்னு RJ விஷால், இன்னொன்னு ஸ்மார்ட் பரணி. கொரியன் சைடு தமிழ்ல தான் நம்ப போறது. 2 பேரும் வந்து அதை பாத்துக்கோங்க. விஷால் ப்ரோ டக்குன்னு அடிச்சு விடுங்க பாப்போம் 4 படம். சுகுமார் ப்ரோ ஏமாத்தி விட்டீங்கல்ல, அது மாதிரி ஒரு ஏமாத்தி விடுங்க. அதாவது நீங்க பண்ண மனுஷன் கதறணும், அடுத்த வாட்டி கேட்க கூடாது நம்மள்ட்ட. அந்த மாதிரி நீங்க படங்கள் சஜஷன் பண்ணணும். சூப்பரா சொல்லுங்க தலைவா. வாண்டேஜ் பாயிண்ட் மாதிரியா? எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க தலைவா, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பா சொல்றேன். டக்குன்னு பிட் அடிச்சிட்டு வந்துறேங்க இருப்பாங்க. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் பிட் அடிச்சிட்டு வரேன்னு சொல்லுவாரு. இல்ல சீரியஸா, நமக்கு எல்லா படமும் மைண்ட்ல இருக்கும். ஆனா திடீர்னு யாராவது சஜஷன் கேட்கறப்ப நம்ம போய் சர்ச் பண்ணி தேடி அப்பதான் படம் ஞாபகம் வரும். திடீர்னு கேட்டா வந்து எதுவுமே ஞாபகம் வராது. சீரியஸா சொல்றேன். கேட்டவர் யாரு? அந்த வாண்டேஜ் பாயிண்ட்னா அந்த ஒரு பெரிய பொலிட்டிஷியனை என்கவுண்டர் பண்றதுக்கு, அது அது அந்த என்கவுண்டர்ல அசாசினேட் பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி இருக்காதுங்க, மாநகரம் மாதிரி இருக்கும். 4 ஸ்டோரி ஒரு பாயிண்ட்ல கன்வே ஆகாது. ஓ, ஹைப்பர் லிங்க் அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல மாநாடு வந்தப்ப ஒரு ரூமர் சொன்னாங்கல்ல, அதுக்காக விஷால் ப்ரோ புரியறதுக்காக சொல்றேன். இல்ல நான் இன்னொரு படம் உங்களுக்கு அதே டைம் டிராவல் கான்செப்ட் சொல்லுங்க விஷால் ப்ரோ, நீங்க டக்குனு அடிச்சு. இல்ல ஹைப்பர் லிங்காவே நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, ஹைப்பர் லிங்கா உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அமெரோஸ் பெரோஸ்னு ஒரு படம் இருக்கு, அது நீங்க ட்ரை பண்ணுங்க. ரெவனன்ட்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த டைரக்டரோட படம். என்ன படம் பேர் சொல்லுங்க? அமெரோஸ் பெரோஸ். அந்த படத்தை பார்த்து தான் ஆடுகளம் இன்ஸ்பயர் ஆகி வெற்றிமாறன் எடுத்தாரு. அந்த படம் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி, ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டாக் ஃபைட்டை பேஸ் பண்ணி அது எல்லாமே இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒரே இடத்துல வந்து மெர்ஜ் ஆகும். அது நல்லா இருக்கும். இல்ல நான் டோட்டலா டிஃப்ரெண்டா ஒன்று அட்டம் பண்ணோம்னா, அதே டைரக்டரோட அதுக்கு அடுத்த படம் 21 கிராம்ஸ் ஸ்கிரீன் பிளேயை ரிவர்ஸ்ல பண்ணிருப்பாரு, மெமெண்டோ மாதிரி. அதுவும் ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த 2 படமும் நீங்க ட்ரை பண்ணுங்க தலைவா பாக்குறதுனா. ஆனா தமிழ் டப்பிங் இருக்கா தலைவா? அது பிரச்சனை இல்லைங்க. సూపర్ தலைவா, நன்றி. మాట బ్రో చెప్పు బ్రో, శివ బ్రో చెప్పు. మీ అజిత్ మూవీస్ కంటిన్యూ చేస్తారా? అజిత్ నవంబర్ షూట్ స్టార్ట్ చేస్తా. మూవీస్ కంటిన్యూ చేస్తాడా లేదా? వాళ్ళు కంటిన్యూ he is going to balance racing and movies in a year. Okay. విజయ్ దళపతి
Vijay Thalapathy last film Jananayagan shoot happening. After that, he's gonna be a full vigorous politician. So we gonna see his last film as Jananayagan right now. அஜித் அவர்களோட புது இன்டர்வியூ ஒன்று வந்துச்சு. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னப்பா என்னடா கோனானா என்ன? போனாவா? என்னது புரியல. இல்ல கோனா சீன் அதனால கேட்டேன். அண்ணா என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுல ஏதோ பேசுற விட மாட்டேன். இல்ல நீ தெலுங்கையும் இங்கிலீஷ்லயே வந்து ரொம்ப ஸ்டைலிஷான இங்கிலீஷா போட்டு அப்படியே பொலக்கறியே. ஸ்பைன் சில்லிங் அண்ணா. அதுதான் நேத்து ஸ்பைன் சில்லிங்ன்ற, இன்னைக்கு கோனான்ற வானான்ற. அது கோனானா அண்ணா, கோனானா ஜீவோ என்ன அது நம்ம தெரியும். அதான் சொல்றேன். நார்மலா கோயிங் டு சொல்லலாமே, அத ஏன் கோனா வானான்னு போனா அப்படி இப்படின்றா. அமெரிக்கனா மாற ட்ரை பண்றாரு போல் இருக்கு. அமெரிக்கனாயா? It's been a long time. What man? Come on man. GTA கேம் ஏற்படுத்தின இன்ஃப்ளூயன்ஸ் தான் பரணி ப்ரோ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விளையாண்டவங்களுக்கு. இடியட் அப்படின்லாம் வரும் அந்த கேம்ல. அதனால புரியுது. ஆமா, இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்றாரு. வாங்க, இவர் அஜித் குமார் ப்ரோ இருக்காரா? அஜித் குமார் ப்ரோ நானும் இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்துட்டு ஒரு கேப் போட்டு வந்துட்டு வீடியோ முன்னாடி பேசலாம்னு இருக்கேன் விஷால். நல்லா இருக்கும்ண்ணா. அதான் கேப் எதுக்குன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்கண்ணா. ஒண்ணுமே இல்ல ஒண்ணு தெரிஞ்சு ஒண்ணு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு குறியீடு. விஷால் ப்ரோட்ட பேசும்போது அவர் ஒரு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாருன்னா அதெல்லாம் குறியீடா நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததுக்கு வாங்க. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. என்ன எந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு வந்து எல்லாம் அப்படித்தானே பேசுறாங்க. ஆனா இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிதான். நம்ம ட்விட்டர் மாதிரி ரொம்ப நாலேஜபிளான பர்சனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இன்ஸ்டால நீங்க என்ன பண்ணாலும் கன்சிஸ்டன்டா பண்ணா போதும். நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, டெய்லி பண்ணணும். எல்லா வேலையும் கஷ்டம் தான், ஈஸின்னு கிடையாது. எல்லா வேலையும் கஷ்டம், எல்லாத்துக்கும் வந்து ஒரு டேலண்ட் வேணும். இல்ல டேலண்ட் ஈஸி கிடையாது. சொல்லிடுறது ஈஸி, பண்றது கஷ்டம். என்னெல்லாம் நான் வேலை பார்த்த கம்பெனில இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் இல்லைன்னு கிளம்பு பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த விதையில வந்துட்டு 100 நாள் 100 படம் சொல்றேன்னு ஒரு நாள் விடாம சனி ஞாயிறு கூட பார்க்காம அது டெய்லி எடுத்து எடிட் பண்ணி போட்டேன். அது ஒரு 25வது நாள் தாண்டறப்ப நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமான விஷயமா இன்ஸ்டாகிராம்ல பிளே ஆகுது. அல்காரிதம் அப்பதான் நம்ம புஷ் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்படணும் இன்ஸ்டாகிராம்க்கு வந்து கஷ்டப்படணும். பட் எனக்கு என்ன, ஆனா அங்க போனோம்னு வச்சுக்கேன், 4 பேர் வந்து நம்ம மூஞ்சி தெரியும், நம்ம கிட்ட வந்து யாரு நீங்களா ஐயோ அப்படின்னுவாங்கல்ல. ஆனா அப்படிலாம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி இப்போ வந்து நானே இவரு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நானு ட்ரெண்ட் சூட்டு, இவரு, அப்புறம் இன்னொரு நபரு, இப்படி 4 பேர் போயிருந்தோம். திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஓடி ராஜசேகர் ப்ரோ வந்தார். இத்தனைக்கு ராஜசேகர் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பல வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கிறவரு. ட்ரெண்ட் ஷூட் உங்களுக்கு தெரியும், ட்ரெண்ட் ஷூட் தெரியாமல யாரும் இருக்க முடியாது பெரும்பாலும். ஆனா வந்து அங்க ஒருத்தர் மூலையில உட்காந்தார் பீச்ல, அந்த அதாவது கிட்டத்தட்ட எஜ்ஜில உட்காந்தாருன்னு வச்சுங்க. திடீர்னு ஓடி வந்தாரு. கிட்டத்தட்ட ஒருத்தர் ஓடி வந்து பயமுத்தி சுகுமார் ப்ரோ பிடிச்சி, பிரதர் நீங்க தானே சுகுமார் பிரதர் அப்படின்னாரு. எங்களுக்குலாம் ஒரு சைடு சாங்க அப்படியே கொஞ்சம் நான் சாக்கில் ஆகிட்டு கொஞ்சம் நவுந்துட்டோம். அப்படியே அவர் வந்து நான் உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணேன். டக்குன்னு அவர் பேஜ் ஓப்பன் பண்ணி இவர் தான் நீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பயங்கரமா மிரட்டி விட்டார். இன்ஸ்டா போகாமையே இவருக்கு இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கு. பப்ளிக்ல போனார்னா ஒரு இன்ஸ்டால இருக்காரு. இன்ஸ்டால வந்து கிட்டத்தட்ட 30,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு வச்சுங்க. இது மாதிரி உங்களை மாதிரி விஷால் போற மாதிரி வீடியோ போட்டாலோ இல்ல வந்து சில இன்ஃபுளுசர் மாதிரி நான் இது மாதிரி எதாச்சியா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கடையை பார்த்து அந்த கடையை பார்த்தோன்னா அந்த ஹோட்டல்ல எட்டி பார்த்தோன்னே வாசம் தூக்கிட்டு இருந்து திடீர்னு உள்ள போன சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. வாழ்க்கையில இது மாதிரி ஒரு சாப்பிட்டே நீ கட்டாயம் ட்ரை பண்ணி அப்படிலாம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, இவரு டக்குனு மேல போயிருவாரு. இல்ல சாப்பிட்டாலும் மேல போயிருவாரு. ஜாஸ்தியா வேணும், அது பிரகாஷ் ப்ரோக்கு இருக்கு, அவரால பண்ண முடியும்னு சொல்ல வரேன். என்னாலலாம் எனக்குலாம் வர அந்த திறமை இல்ல. அந்த மாதிரி மூச்சு விடாம பேசுறது, ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு தமிழ்ல பேசுறது, ஒரு டக்குன்னு வந்து எதனா ஒரு அந்த இடத்துல ஒரு கவிதையை போடணும்னா தெரிஞ்ச ஒரு ஆள் பிரகாஷ் ப்ரோ. அப்படி இல்ல சுமார், நான் பிரகாஷ் போனாலுமே தப்பா கேட்டுக்கிறேன். இல்ல நான் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா என்னன்னா பிரகாஷ் ப்ரோ எனக்கு என்ன ஞாபகம், தமிழ் ஒரு டோன். நானும் பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு தக் லைஃப் இன்ஃப்ளூயன்சர் மீட்ல தண்ணி குடிச்சிட்டு வரலாம் வாங்க போறோம் அப்படின்னு வெளியே போனோம். வெளியே போகும்போது ஒரு இடத்துல
ஒரு 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 காலியான ஒரு இடம் இருந்தது. ஒரு சும்மா ஒரு 6 பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடி நின்றாங்க. பிரகாஷ் என்னங்க இங்க ரோட்ல ஆடுற மாதிரி தனியா ஆடுனுங்களேங்க அப்படி. ஐயோ. ஆனா என்ன ஒண்ணு நோட் பண்ணோம்னா எல்லார் கூடயுமே விஷால் நீயும் அப்படியான்னு கேட்கணும்னு எனக்கு டவுட்டு. இப்ப விளாக் பண்றாங்கல்ல, விளாக் பண்றவங்க எல்லார் கூடயுமே தனியா வந்துட்டு நான் சில பேர் கோப்ரோ வச்சு பாத்திருக்கேன். அவங்களே அவங்க அந்த இது ஷூட் பண்ணிப்பாங்க. ஆனா இங்க நான் அன்னைக்கு வந்து அங்க முக்காவாசி பேரு தனியா ஒரு கேமராமேனு, தனியா வந்து டச்சப் மேனு அந்த மாதிரி எல்லாம் கூட கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது வாழ்ந்தா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா வாழணும் போலயே அப்படின்னு. இல்ல இல்ல ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா த்ரிஷா தனியா வந்திருந்தாங்க, ஐஸ்வர்யா லட்சுமி தனியா வந்திருந்தாங்க, அபிராமி தனியா வந்திருந்தாங்க, எல்லாருமே தனித்தனியா வந்தாங்க. யாரும் கூட ஆள் வரல. ஆனா இந்த இன்ஃபுளுசர் எல்லாத்து கூடயுமே ஒரு டச்சப் பாய், ஒரு கேமராமேன், ஒருத்தர் ஃபேனை மட்டும் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நபர். அது குறிப்பிட்ட ஆட்கள் தான் அந்த ஃபேன் மட்டும் பிடிச்சிக்கிற நபர் இருக்கு. இத்தனையும் அது ஏசி ஹால் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஏசி இருக்கு. கொஞ்சம் தான் வெளியே, எப்படின்னா கொஞ்சம் தான் வெளியே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு. அங்க ஏற்பாடு பண்ணிருக்க அந்த பூத், போன் பூத்து, ரீல்ஸ் பூத்து பிளஸ் ஒரு அட்வென்ச்சர்ஸ் பூத் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்றதுல கொஞ்சம் வெளியே இருக்கு. அதுவும் இல்லண்ணா இது வந்துட்டு இதை பத்தி பேசணும்னா கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேனே. இப்ப நானுமே ஒரு எடிட்டர் வச்சிருக்கேன். ஆனா நான் பே பண்றேன். ஏன்னா இப்ப ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி என்னால வீடியோ எடிட் பண்ண முடியல. வீடியோ டெய்லி போடணுன்ற ஒரு இது இருக்கிறதுனால நான் ஒரு எடிட்டர் வச்சிருக்கேன். ஆனா இப்ப சில பேரு ஆண் பெண் அப்படின்றது இல்ல. பட் ஆனா கூடவே வச்சிருப்பாங்க. ஒரு டீம் வந்துட்டு கூடவே இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு 75% to 80% பே பண்றாங்க. ஆனா பாக்கி 25% பே எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த பின்பம், இவ்வளவு பெரிய பின்பத்து கூட நம்ம இருக்கிறதே நம்ம ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருவாங்க. அது நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா வேலை வாங்குவாங்க, சூப்பரா வேலை வாங்குவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ஆனா அதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்ட நீங்க ஒரு எடிட்டரா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு போர்ட்போலியோவுக்கு வேணா ஒரு 5 to 10% உதவியா இருக்குமே தவிர அதை வச்சுட்டு நம்ம அடுத்த கட்டம் எதுவுமே பண்ண முடியாது. அங்க நல்ல சேலரி கொடுக்குறாங்கன்னா சூப்பர். இப்ப மதன் கௌரி சைட்ல எல்லாம் கேட்போம், என்ன வாங்குறீங்க பண்ணிட்டு செதற மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களாடா எடிட்டர்லாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் டெய்லி கண்டென்ட் போடணும், அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஃபேன் இல்லாம புடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. பிடிச்சிட்டு இருந்தாங்க, நேர்ல பார்த்தோம். சரி சும்மா ஸ்பீக்கர் வந்துட்டாரா, ரைட் ஓகே டன். அது தினந்தோறும் ஒவ்வொரு கதைகள் சொல்லலாங்கிற மாதிரி அங்க நிறைய சம்பவங்கள் இருக்கு. இன்று ஒரு தகவல் அப்படி நம்ம இன்று ஒரு சுவாரஸ்யமான அந்த இது தகவல் சொல்லலாம். பட் என்னன்னா அது எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆயிரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் போதும். நம்மளே அறியாம டெய்லி நிறைய வச்சு ஓவர் போர்ட் ஆயிடக்கூடாது. அதான் அதை முடிச்சுக்குவோம். சரி விஷால் ப்ரோ ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டு கொடுங்க, அப்படியே ஜாலியா போவோம். பிரகாஷ் ப்ரோ, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஸ்பேஸ்க்கு. உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். நான் ஆக்சுவலா உங்களோட அந்த கதை சொல்லுவீங்க இல்லையா, அதெல்லாம் நான் கேட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல தான் கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் ஸ்பீக்கருக்கு வரேன். நான் பேசுறது கேக்குது இல்லையா? நல்லா கேக்குது மோகன் ப்ரோ, சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. எமோஜி போட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ. இப்போ எனக்கு அந்த தக் லைஃப் ட்ரெய்லர் பத்தி தான் ஒரு கொஸ்டின். நீங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா தெரியல. இப்போ அந்த டீசர்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இவர் செத்து போய் திரும்பி கோஸ்டா அந்த ஃபார்ம்ல அந்த விக்ரம் ஸ்டோரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த திருப்பி வர ஒரு ஃபைட் ஒன்று லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சாமுராய் மாதிரி ஒரு கெட்டப் வருவார். நம்ம டீசர்ல கூட பார்த்திருந்தோம், ட்ரெயிலர் அனௌன்ஸ் பண்ணிட்ட வீடியோல கூட பார்த்திருந்தோம். பட் இதுல பாத்தீங்கன்னா நார்மலா கமல் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேர்ட்ல அந்த மாதிரி இருக்காரு. பட் செத்து போய் திருப்பி வரவர் வந்து ஃபுல் பிளாக் பேர்ட்ல இருக்காரு. ஸோ இதுல ஏதாவது டுவல் ஆக்ஷன் ஏதாவது இருக்குமா? இதை வந்து அவங்க ட்ரெய்லர்ல காட்டலையா? ஏன்னா நார்மலா ஒருத்தர் போய் திருப்பி வந்தாலும் தாடி வளர்ந்தா ஒயிட் கலர்ல தான் இருக்கணும். பட் இப்போ வர்றவர் பாத்தீங்கன்னா பெரிய முடி வச்சுட்டு வர்றாரு. ஆனா அவருக்கு வெள்ள முடியே இல்லை, ஃபுல்லா கருப்பு முடியா தான் இருக்கு. அதுல ஏதாவது டுவல் ஆக்ஷனை வந்து இவங்க ட்ரெய்லர் கட்ல நமக்கு மறைச்சு காட்டுறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? டை அடிச்சிருப்பாருங்க, டியூவல் கேரக்டர்லாம் இருக்காது. இல்ல பரணி பாபா, நான் உங்கள்கிட்ட கேட்கல, பிரகாஷ் கிட்ட கேட்டேன். இந்த பதில் நான் எதிர்பார்க்கல. இது காமெடியா கேட்க நல்லா இருக்கு. இல்ல சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். நானும் பரணி பாபு மாதிரி சும்மா இன்னசென்டா பேசி பார்த்தேன். ஜஸ்ட் உங்க கியூரியாசிட்டி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்டேன். டை அடிச்சிருந்தா நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் டுவல் ஆக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏன்னா
2 பேரும் வந்து மணி சாரும் கமல் சாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாயின் பண்றாங்கங்கிறப்போ நார்மல் ஒரு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியில ஈஸியா எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே ரைஸ் ஆகும். இதுக்கா நீங்க ஒரு இன்னொன்னு அந்த இத்தனை படத்தோட வருஷம் கழிச்சு ரைட்டர் ரைஸ் கமல் பண்ணி வேற. அதுதான் நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமல் சாரோட டைரக்டர் ஃபேனா ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஃபேனா தான் இருப்பாங்க. நானும் கமல் சார் ஃபேன் தான். மோர் தென் ஆக்டர் அவருடைய ஸ்கிரீன் பிளே அவருடைய டைரக்ஷன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சினிமா பாக்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நார்மல் ஸ்டோரியில 2 பேரும் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அவர் அமர்ஹே இருக்கிறப்போ இந்த ஸ்டோரி இருந்திருக்கலாம், ட்ரெய்லர்ல பார்த்த ஸ்டோரி. பட் மணி ரத்னம்கிட்ட போறப்போ அந்த ஸ்டோரியில சம் சேஞ்சஸ் பண்ணி அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டுவல் ஆக்ஷன் எய்தர் சிம்பு ஆர் கமல் சார் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உங்களுக்கு சிம்பு மேலேயும் கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல சிம்பு கண்டிப்பா சிம்பு மேல டபுள் ஆக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தோணல. நீங்க கமலுக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணுவாருன்னு தோணல. ஏன்னா அவரெல்லாம் பண்றதுன்னு ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பாப்பாரு. சொல்ற விஷயங்களே ஏங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்க சும்மா மாட்டீங்க. பேசுறாரா? நல்லா பேசுறாருன்னு மைக் மட்டும் ஆன்ல இருக்கு, எதுவும் பேச மாட்டாரு. அண்ணா நல்லா பேசிட்டு இருக்காருன்னு. அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கல போலண்ணா. பரணி நீ பேசுறது மட்டும் தான் கேக்குது, வேற யாரும் பேச மாட்டாங்க. அப்படியா? விஷால் ப்ரோ பேசுறது கேட்கலையா? விஷால் ஸ்மைலி மட்டும் போடுறான். ரொம்ப இல்ல முன்னாடி ஒரு காது போச்சு, இப்ப 2 காதும் போயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா வேற யாரா பேசுங்க. மகேஷ் ப்ரோ பேச சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ கேக்குதா? ராகுல்னு ஒருத்தர் பேசுறாரு, கேக்குது. அது சரி. செலக்டிவ் ஹியரிங் லாஸ் இருக்குங்க. அப்ப செலக்டிவ் ஹியரிங் லாஸ் இது குணப்படுத்த முடியாத வியாதி. ஆமா மகேஷ் ப்ரோ பேசுறது கேக்குது. விஷால் ப்ரோ அதே மாதிரி உங்க இன்ஸ்டா ரியாக்ஷன் வீடியோவும் பார்த்தேன். சொல்லுங்க தலைவா. விஷால் ப்ரோ உங்க ரிவ்யூ வீடியோ பார்த்தேன், ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன். விஷால் பேசுறானா பாருங்க. ஓகே விஷால் பேசுறாங்க. ஏங்க இருங்க, குமார் மட்டும் தனியா பேசிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் இருக்க சொல்லுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. வேணுனே பண்றீங்களா என்ன? ப்ரோ இல்லைங்க ப்ரோ, அவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு தான் கேட்க மாட்டேங்குது. அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க வந்து மறுபடியும் வந்து சூதுகம் கிளைமேக்ஸ்ல அந்த இருட்டாருகளை அடைச்சு விட்டுருவாங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாரு. தனியா பேசிட்டு இருக்க, தனியா ஜாலியா இருக்கிறாரு அவரு. சரி ரைட்டு. பேசுங்க. இறக்கி விடுங்க ப்ரோ, இறக்கி விட்டு திரும்ப கொடுங்க. ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறேன், மறுபடியும் ரெக்வெஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்றேன். போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ். ஏன் பாரு நீ பேசுதான் கேக்குது. ஆனா பிரகாஷ் என்ன பேசுறது, விஷால் ப்ரோ பேசுறது கேட்கலையே. போயிட்டு விஷால் ப்ரோ ஐடியே காணும். இங்க மேல இருக்காங்க ப்ரோ. முகமது ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஏதோ சொன்னாங்க. இல்ல உங்க விஷால் ப்ரோ உங்கள்ட்ட தான் சொன்னேன். உங்களுடைய தக் லைஃப் ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் உங்க ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஆஸ் அ சிம்பு ஃபேனா நீங்க அதுல நிறைய பேசியிருந்தீங்க. சிம்பு அந்த டைலாக் சொல்றப்போ உங்க ரியாக்ஷன் வந்து பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது, ஆமா ரொம்ப ஃபேன் பாய் ஆயிட்டீங்க. அப்ப ரொம்ப ஃபேன் பாய் ஆயிட்டேன். எவ்வளவு நாள் தான் கண்ட்ரோல் பண்றது, நாங்களும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வர்ணி ப்ரோ உங்கள்ட்ட ஒரு இது, உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கும். ஆக்சுவலா நீங்க பண்ற அந்த அப்டேட் கொடுப்பீங்க இல்லையா, அது நல்லா இருக்கும். இனிஷியலா நான் வீடியோஸ் கேட்கிறப்போ இவரையும் எப்ப பாரு தூங்கிட்டே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ ஒரு வற்புறுத்தி அப்டேட் சொல்றாங்க, அந்த மாதிரி அப்டேட் கொடுப்பீங்க. பட் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, உங்களுடைய அப்டேட் நல்லா இருக்கு. நேற்று கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், அட்மின் கூட லைக் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல. நீங்க இந்த ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா அப்டேட் கொடுக்குறப்போ, அது வந்து மலையாளம் மூவி இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க. அந்த படம்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் அப்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிப்படியா ஹாலிவுட் பாலிவுட் நீங்க அப்படி போகலான்னு நினைக்கிறேன். இது என்னோட சஜஷன். அது உங்களுடைய விருப்பம், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க் நல்லா இருக்கும். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து பிரகாஷ் ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, மலையாள படத்துல இருந்து அப்டேட் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்றீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து மேக்சிமம் தமிழ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 2ஆவதோ 3ஆவதோ மலையாளம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் கான்சியஸா நான் அதை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து நான் இங்க கொச்சின்ல இருக்கனால எனக்கு மலையாள அப்டேட்ஸ்
நிறைய கேதர் ஆகிறதுனால சொல்றேன். இப்போ நம்ம வந்து தெலுங்கு ஃபிலிம் அப்டேட்னாலும் சொல்றோம், ஹிந்தி ஃபிலிம் அப்டேட்னாலும் சொல்றோம், எல்லாமே சொல்றோம். பட் மலையாளம்ல எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியறதுனால அந்த அப்டேட் வர்றப்போ அதையும் சேர்த்து சொல்றேன். தெலுங்குல ஹிந்தினா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ மாவீரன் ப்ரோ ஏதாவது சொல்லுவாரு, இல்லைன்னா அஜித் குமார் இருந்தா சொல்லுவாரு, இல்லை விஷால் ப்ரோ இருந்தாருன்னா சொல்லுவாங்க. ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் இந்த சவுத்தும் சரி நார்த் எல்லா லாங்குவேஜ்லயும் மேக்ஸிமம் மேஜர் படங்களுக்கு வர அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம சொல்லணும். அதுதான் ஒரு எண்ணமா இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, உங்கள்ட்ட இன்னொரு இது, நீங்க அந்த கதை சொன்னீங்க இல்லையா யூடியூப் இப்ப லேட்டஸ்டா, ஆக்சுவலா நடுவுல நான் வந்து ஒரு 15 எபிசோட் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்போ 15 எபிசோட் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து டிராவல் பண்ணி வெளியூர் போயிட்டேன். என்னால அங்க பிசினஸ் விஷயமா போனதுனால அவங்களோட அதை கேட்க முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கதையே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நான் டெய்லி கமெண்ட் போட்டுட்டு இருந்தேன். நடுவில் கூட நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் பண்ணலன்னு சொன்னீங்க. அப்போ கூட நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் போட்டிருந்தேன், ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யாரோ ஒரு ஆள் வந்து ஸ்பேஸ்ல தான் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் விட்டுட்டேன், ஒரு 15-16 எபிசோட்லயே ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி ஒரு லாங் டிரைவ், நான் ஒரு 16 hours ஒரு டிரைவ் போனேன். அப்பதான் உங்களுடைய ஃபுல் கதையை நான் கம்ப்ளீட் பண்ணேன். பரணி ப்ரோ வந்து அதை சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணி அது ஃபுல் வீடியோவா போட்டா நல்லா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஏன்னா வேல்பாரி பேசி முடிச்சிட்டோம். வேல்பாரிக்கு அந்த சமயத்துல நமக்கு லிசனர்ஸ் கம்மி, வியூவர்ஸும் கம்மியா இருந்துச்சு. ஆனாலும் எப்பயாவது ஒரு தடவை யாராவது ஒரு தடவை அந்த வேல்பாரி ஞாபகப்படுத்துறப்போ நமக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்போ பொன்னியின் செல்வன் பேசி முடிச்சு இப்போ பல வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆனா பொன்னியின் செல்வன் இன்னமும் எங்க போனாலும் நான் போனாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. நீங்க பேசுறீங்க, நான் எங்க போனாலும், நான் எந்த ஈவெண்ட் போனாலும், அதாவது அதை விடுங்க, நானே சொல்லிக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்லிங்க சங்கடமா இருக்கு, நீங்க பெருசா எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லிடுறீங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல. நமக்கு ஏதாவது எங்க போனாலும் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியுது. பிரகாசன் பொன்னியின் செல்வன் கதை சொன்னாரு பிரகாசன் சொன்னா நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்காது. அதே மாதிரி வேல்பாரி யாராவது நான் கதை சொல்றீங்க நல்லா இருக்கு, கேட்டேன் சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம எப்பயாவது ஒரு மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு யாராவது சொல்லும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்பயும் நீங்க கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எப்பயோ ஒரு கதை சொல்லி அந்த கதைக்கு வந்து நமக்கு யாராவது தொடர்ச்சியா அதை ஃபாலோ பண்றப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க கேட்கற ரெக்வெஸ்ட் நானும் பரணியிட கேட்டுட்டு இருக்கேன். அவர் கண்டிப்பா வீடியோ ரெடி பண்ணி எப்பயாவது தருவாரு. வானத்தை போல விஜயகாந்த் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு மீம் ஒன்று வரும், கல்யாணம் கோவாக்கு போகலான்னு அது ஒரு மீம் ஒன்று வரும். நீங்க உங்களுக்கே தெரியும் என்ன மீம்னு தெரியும். சின்ன வயசுல ஆரம்பிச்சு கடைசியில் அவங்க வயசான வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி நானும் பரணிக்கிட்ட எப்போ அந்த வீடியோ ரெடி பண்ணி கம்ப்ளீட்டா அவுட்புட் கையில தருவாருன்னு நானும் காத்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். நம்மளாம் என்னைக்கு கோவா டூர் போறோமோ அன்னைக்கு அது கை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தெரிஞ்ச அவர் சீக்கிரமே கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் அவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காருன்னு நம்பலாம். அதனாலதான் அது லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஈஸியான விஷயமும் கிடையாது. இல்ல அது உண்மைதான். ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் கொடுத்தாரு, கொஞ்சம் அவுட்புட் போட்டு கொடுத்தாரு. நான் செக் பண்ணிருக்கேன். நான் செக் பண்றதுக்கு 2-3 நாள் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ண சூப்பரா இருந்துச்சு அந்த வீடியோ. அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த இமேஜ் எல்லாம் போட்டு பயங்கரமா ஒரு பயங்கரமா ஒண்ணு போட்டு விடுங்க. எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க அடிக்கடி, அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அது ஃபுல் வீடியோ நான் ரெடி பண்ணேன்னா கண்டிப்பா ரெடி பண்ணி முடிச்சுட்டு வேணா நான் ஏதாவது போடுன்னு தவிர அதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்னன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இந்த ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீசர் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் அந்த படம் தள்ளி போயிட்டே இருக்கிறப்போ நம்ம எப்படி அதுக்கு வந்து ரெடி பண்ண முடியும்? அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சுகுமார் போட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட். சுகுமார் ப்ரோ பேச முடியுமா தெரியல. இல்ல அப்படியே சுகுமார் ப்ரோ அப்படியே அந்த கடல் புறா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு டெய்லியும். அழைச்சு போட்டாரு. எங்க சொல்லணும்னு நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. சொல்வார் ப்ரோ, கண்டிப்பா வந்து அவருக்கு அந்த ஆசை இருக்கு. இல்லைங்க, அவரே எப்ப ஆடை வெட்டலான்னு காத்துட்டு இருக்கிறாரு சுகுமார் ப்ரோ. அவர்கிட்ட மஞ்சள் தண்ணி கையில கொடுத்து மாலையை கையில கொடுக்குறீங்க, வெட்டுங்கன்னு வெட்டாம விட்டுருவாரா? அவரே காத்துக்கிட்டு இருக்காரு ஆயுதத்தோட, எப்படா இவனை வருவான், இவனை வந்து ஒரே போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் கடல் புறான்னு. நீங்க வேற அவர்கிட்ட மஞ்சள் தண்ணி கொடுக்குறீங்க. ஏங்க நீங்க வேற ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு வேலை வரதுக்கு ஒரு கேரண்டி சொல்றேன். பரணி என்னைக்கு வேல்பாரி வீடியோ கம்ப்ளீட்டா கொடுக்குறாரோ அன்னைக்கு அடுத்த நாள் வந்து நான் வந்து கடல் புறா கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன பிரகாஷ், என்ன இப்படி சொல்றீங்க? இதுக்கு நீங்க சொல்ல மாட்டேன்னே சொல்லிருக்கலாம். ஏங்க நான் சொல்றதுக்கு நான் தான் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதான் டேட். நான் 2 சொல்றேன். அதே மாதிரி எப்படி சொல்றேன்னா,
ரொம்ப நாளா வந்து நம்ம ஸ்பேஸ்ல 2-3 பேர் கேட்டாங்க. ஆனா மகாபாரத கதையை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் டிவில இருக்கு, தமிழ் டப்டா இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, நம்ம அவ்வளவு பெர்சன்ட் பார்க்க விருப்பம் இல்லை, எனக்கு வந்து அதுல சில சந்தேகமும் இருக்கு, அது கதையா நீங்க சொல்ற பாக்கியில சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒரே நாள் கதையில ஒரு எபிசோட்லயே எனக்கு அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரே நாள் ஸ்பேஸ்ல பர்னி அந்த வேல்பாரி வீடியோ ரெடி பண்ணி முடிச்சோன்னே அடுத்த நாள் முழு ஒரு எபிசோட்லயே மகாபாரத்தை நான் முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெர்ஷன் என்கிட்ட இருக்கு. அந்த 1.5 மணி நேரம் வெர்ஷன் நான் அது ஒரு இதா டோட்டலா கம்ப்ளீட் டோட்டல் ஸ்கிரிப்டிங் முடிக்கிற அளவுக்கு இருக்கு. அதை ஒரே ஸ்பேஸ்ல முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நேரம் கடல் புறாக்கு போயிடுறேன். இது நான் வந்து பரணி மேல அழிக்கிற சத்தியம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கீழே நிறைய ஸ்பீக்கர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நடுவில் ஒன்னே மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதுல நீங்க சொல்லும் போது எனக்கு நடுவில் ஒரு சிரிப்பு வந்துச்சு. என்ன சிரிப்புனா, நானும் பரணி முறை மாதிரி இன்னொசென்டா நடிச்சுக்கிறேன் நீங்களா, எனக்கு சரியான சிரிப்பு. எனக்கு ஒண்ணும் புரியல. பரணி ப்ரோ பெரிய வீடியோ போட்டாரு. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு பரணி ஒரு பாராட்டாரா இல்ல திட்டுறாரா இல்ல சர்க்காசமா சொல்லிட்டு போறாரா எனக்கு ஒண்ணும் புரியல. சர்க்காசமா தான் சொன்னேன். இன்னைக்கு பரணி ப்ரோ வீடியோ போட்டிருந்தாரு தெரியோட சீனு. அது நிறைய பேருக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. யாருக்கு போட்டாருன்னு பரணி ப்ரோட்ட தான் கேட்கணும். அது போட்டா அதை பத்தி பேசினா கான்ட்ரவர்சி ஆயிரும். பரணி ப்ரோ திருப்பி கமெண்ட்ல திட்டுவாங்க. அதனாலதான் நான் அதை பத்தி பேசல. பேசுறவர் யாரு ப்ரோ? முகமதா ராகுலா? எனக்கு 2 பேரும் தான் ஆன்ல இருக்கு. முகமது. ஓகே ஓகே. முகமதுன்னு இருக்காருல, அவர் தான் பேசியிருக்காரு. சரி ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கமெண்ட் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. சிவா பிரதர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க. சுகுமார் இருக்கும் போதே சொல்லுங்க, அப்பதான் அவர் டப்பிங் கொடுக்க முடியும். சுகுமார் நான் கோஹோஸ்ட்ல கொடுக்க முடியல. கோஹோஸ்ட்ல இருக்கிறாரு, ஆனா அவர் அக்செப்ட் பண்ணாம இருக்காரு. எனக்கு என்ன இன்னைக்கு பேசணும் இருங்க, நான் இன்வைட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றேன், அப்பதான் சரியா வரும். அவருக்கு இன்வைட் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துருக்கேன். என்னது ப்ரோ? இங்க இருந்து விஷால் இல்ல சிவா ப்ரோ உங்கள்ட்ட பேச இருக்காரு. விஷால் ப்ரோ ஆளக்கா தெரியல, அவர் எங்க போனாருன்னு தெரியல. சரி, மகேஷ் ப்ரோ ரொம்ப நேரம் கை தூக்கி இருக்காரு. ஏதாவது டவுட், முக்கியமான டவுட் கேட்க வராரு வேல்பாரி பத்தி, பர்னிட்ட வீடியோ பத்தி. சொல்ல வந்தேன், அதெல்லாம் தாண்டி போயிட்டீங்க, விடுங்க. இப்ப சொன்னா கரெக்டா இருக்காது. விஷால் வேற இல்ல. இப்போ விஷால் இருக்கும்போது பேச வேண்டிய டாபிக்கா? அப்ப அந்த டாபிக்கா தான் இருக்கும். அந்த டாபிக் அவரோட தானே பேசுங்க. அதுக்கு தகுதியான அளவர் தான், குவாலிஃபைட். குவாலிஃபைட் ஓஜி. மும்பை ஈவெண்ட் பிக்கு விட்டுருக்காங்க. ரெட் கலர் கோட்ல ரேமான் பயங்கரமா இருக்காரு. ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் வருதா? 10 போஸ்ட், 10 ஈவெண்ட், 10 இமேஜ் வருதா? எது லேட்டஸ்ட்னே புரிய மாட்டேது. எல்லாமே கலந்துகிட்டு வருது. அதுதான் ஒரு பெரும் பிரச்சனை. ஒவ்வொன்னா தனியா விடலாம், அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ராஜ்கமலை இப்ப விட்டுருக்காங்க. அவருக்கு மியூட் போட்டு விடுங்க ப்ரோ. ஓகே டன். சரி மகேஷ் ப்ரோ ஏதாவது பேசுங்க, அமைதியா கிடக்கு. விஷால் ப்ரோ இங்க, ஆனா சும்மா போய் பேச மாட்டாரு. இன்டர்வியூ ஃபுல்லா பாத்தீங்களா அஜித் சார்? இல்லைங்க, உண்மையிலே பார்க்கல. இன்னைக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே, இன்னைக்கு அந்த ஒர்க்கு ப்ளஸ் வந்து நேற்று வேலைகள் அப்படி இப்படி இருந்துச்சு. வீடியோ பார்க்கறதுக்கு யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட ஷார்ட்டா என்ன முக்கியமான அம்சங்களா சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் சின்ன பிட்டு வீடியோ கூட வரும்ல, அது கூட பார்க்கல. அதாவது கட் பண்ணி போடுவாங்கல்ல, அது கூட இன்னைக்கு பர்னி போடுவாருன்னு பார்த்தேன். பர்னி அது நானும் பார்க்கலனா அப்படின்ட்டு. அப்படி நான் பாதி தான் பார்த்தா, நம்ம ஸ்பேஸ் ஆரம்பிச்சோம்ல, அப்படியே இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் பாதி பார்த்த வரைக்குமே நல்லா இருந்துச்சு. அவரு நிறைய விஷயங்கள் பேசுறாரு. முக்கியமா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க வந்து யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்க, எப்படி எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, சாரி ராகுல் ப்ரோ, பிரகாஷ் அண்ணா பாப்பாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்கண்ணே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டேண்ணே. வாழ்த்துக்கு நன்றி. ஆனா இந்த எப்படின்னா, இந்த ஓகேல வந்து இப்படி பிரிச்சு விட்டுதான் பஸ்ஸுக்கு வழி கேட்பியாங்கிற மாதிரி அவரு ஏதோ சொல்ல வந்திருந்தாரு. சூப்பர், அவர் ப்ரோ கட்டாரப்பா. பாப்பாக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன்.
சந்தோஷம் சந்தோஷம், வாழ்த்து சொல்லிடுறேன். அவர் வந்து தெளிவா சொல்ற ஓகே மாதிரி ராகுல் நீங்க பேசுங்க. அதான் இந்தியாவில் வந்து நமக்கு மற்ற ரெஸ்பெக்ட் பண்ண குறைச்ச சொல்லலை, பட் ஆனால் பாலிடிக்ஸ்க்கும் கிரிக்கெட்டுக்கும் கிடைக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. மேபி அது நான் ஆரம்பிக்கிறேன் அதை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சென்னையில இருந்து வாங்கிட்டு போனாரு. ஆனா இங்க ராகுல் ரொம்ப பாவம். ராகுல் ப்ரோ நீங்க தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. நாங்க நான் லீனியரா தான் போவோம், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். சுகுமார் அது கொடுத்தோடனே எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிரகாஷ் ப்ரோ? பிடிச்சிருந்துச்சு அவங்க சாக்லேட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மேக்ரோன்ஸ் எப்படி பேச விட்டாரு அதுக்காக பேசுறது கேட்கல போல. அவங்கள்ட்ட கேட்போம் எப்படிமா இருந்துச்சு அது மேக்ரோன், அது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா எப்படி இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ நான் சொன்னேன்ல, கண்டிப்பா அது நல்லா இருக்கும். நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போகாம விடாதீங்கன்னு. எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாருமே பிஸ்கெட்லாம் ப்ரோ. சரி என்னடா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நடுவில் இப்ப ஒருத்தர் என்ன பிரகாஷ் ப்ரோ கிட்ட நான் வந்துட்டு சின்ன பசங்க தானே ப்ரோ, எதனா வந்து பொம்மை வாங்கிட்டு போவாங்கன்னு அதை மட்டும் வாங்கிட்டு போகாம விட்டுட்டாரு. செஸ் போர்டு கூட வாங்கல. அது ஒன்னே ஒண்ணுதான் வருத்தம் எனக்கு. பெரிய குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? இல்லைங்க, நான் சொன்ன சிம்பிள் ஒன்னே ஒண்ணுதாங்க. இப்ப நான் வந்து அங்க வந்து எல்லா பொம்மை ஐட்டமும் பயங்கரமான ரேட்ல இருந்துச்சு. அந்த ரேட்டுங்கிறது கூட தாண்டினா இப்ப நான் ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா நான் எனக்கு வந்து 3 குழந்தைங்க. நான் ஒரு குழந்தைனா 3 குழந்தை செலவு சேர்த்து ஒன்னா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா 3 குழந்தைங்க தனித்தனியா செலவு பண்ணு வச்சுங்களேன். அப்படி கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு தப்பாக புரிஞ்சுக்கீங்க. ஒரு குழந்தை வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியல கான்செப்ட். நீங்க இதே 2 குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தையோட பர்த்டேக்கு 2 குழந்தைக்கு சேர்த்தாட்ட சேர்க்கணும். 2 குழந்தைக்கு சேர்த்தா நீங்க எல்லாமே பண்ணணும். 2 குழந்தை சேர்த்து தான் நீங்க எல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதுல வந்து ட்ரெஸ் கூட விட்டுலாம். பர்த்டே ஸ்பெஷலா ஒன்று வாங்கி கொடுக்குறோம். ஆனா அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு டாய்ஸோ இல்ல வித்தியாசமா கிஃப்ட்டோ வாங்கி தரீங்கன்னா அது ஒன்று வாங்கி தர முடியாது உங்களால. 2 குழந்தை இருந்துச்சு, 3 குழந்தை இருந்துச்சு, 3 குழந்தைக்கு ஒரே மாதிரி தான் நீங்க வாங்கி தரணும். அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒற்றை குழந்தை சங்கத்தோட உறுப்பினராக நீங்க இருக்கனால அது உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து நம்ம கிளப்ல ஜாயின் பண்ணுங்க, வாங்க டபுள் கிளப் வாங்க, இல்ல ட்ரிபிள் கிளப் வாங்க. ட்ரிபிள் கிளப் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அனுபவம்லாம் அப்படியே தெரியும். நீங்க ஒற்றையர் சங்கத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல மகேஷ் அண்ணா வேற 100 போடுறாரு அண்ணன். அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கஷ்டம் என்னன்னு. ஆனா ராகுல் ப்ரோ இந்த வாட்டி நீங்க சொல்றதை நாங்க யாரும் தடுக்க மாட்டோம். அண்ணா எல்லாரும் மியூட்டுக்கு போங்க. விஷால் ஒரு குழந்தை இருந்தாதான் நீங்க உட்காந்து பயங்கரமா பாத்துக்கணும். 2-3 இருந்தா அவங்களுக்குள்ளேயே பாத்துப்பாங்கல்ல. பிரகாஷ் அப்படி வரீங்க நீங்க கரெக்டா சொல்லுவாரு. ஆமா ஆனா ராகுல் ப்ரோ நாங்க எல்லாம் மியூட்டுக்கு போயிடுறோம், ஆரம்பிங்க. இல்லைங்க ப்ரோ, அது மற்ற இன்டர்வியூ மாதிரி தவிர்க்காம அது ஒரு அஜித் கொடுக்குறாரு, இல்லை வந்து ஒரு ஆக்டர் பேஸ்டா பார்க்காம ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ ப்ரோ. அது எப்படி சொல்றது, ஒரு ஹேட்டர் இல்லாம பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும்னு சொல்றேன். அஜித் கொடுக்குறாரு, அவர் வந்து எனக்கு வந்து அவரை பிடிக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்ல பார்க்காம அவரு என்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சொல்ல பேசிங் நான் இறங்கி பண்றேன்றாரா, நல்ல விஷயம். இல்ல அதான் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தனே அவங்க தான் கேட்பாங்க, நீங்க இவ்வளவு நாளா இன்டர்வியூ கொடுக்காம இருக்கீங்க, எப்படி எனக்கு இன்டர்வியூ கொடுக்க சம்மதிச்சிங்க கேட்டதுக்கு அவர் அதான் சொல்லுவார். இந்த மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸ் நான் குறைச்சு சொல்ல, எனக்கு நம்ம ஊர்ல வந்து அரசியலையும் கிரிக்கெட்டையும் பேசுற அளவுக்கு மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ் பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க. சின்ஸ் நான் வந்து இது இருக்கனால நான் வந்து பேசுறேன். அப்ப இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, செம்மையா இருந்துச்சு. நான் வந்து 33 இயர்ஸா வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கேன். மேபி அங்க நான் ஓரளவுக்கு குவைட்டா அச்சீவ் பண்ணியிருக்கேன். பட் ஐ எம் நோபடி ஹியர். ஏன்னா வந்து இங்க கிரவுண்ட் ஜீரோ தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்து போடணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. நான் பாதி வரைக்கும் பார்த்தேன், பாதி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சூப்பர் தலைவா, நைட்டு பாத்துறேன். பட் எனக்கு என்னன்னா ஒரு ஒரு 10th தான் படிச்சிருக்காரு. நான் அவரையும் சொல்றேன், கமல்ஹாசன் சாரையும் சொல்றேன். 2 பேருமே வந்து அவங்களோட வொக்காபுலரி ஸ்கில்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு இங்கிலீஷ்ல. தலைவா தனுஷும் தலைவா தனுஷும் சேர்த்து நான் சொல்ல வந்தேன். பட் என்னன்னா வந்து இன்னைக்கு எனக்கு பயங்கர ஒர்க் இருந்துச்சுனால நான் பார்க்கல. கண்டிப்பா நாளைக்கு தனுஷ் வந்து அவர் என்ன ஃபுல்லா படிக்கலீங்களா? அவர் காலேஜ் முடிச்சிருக்காரா இல்லையா? இல்ல காலேஜ் டைம்ல நடிக்க வந்துட்டார்ல தலைவா அவரு.
ஓகே. காலேஜ் டிராப் அவுட்டுங்கிற மாதிரி சொன்னார். அதாவது +2ங்கிறப்பயே அவர் வந்து ஃபுல்லாக ஹீரோ ஆயிட்டார். இல்லை +2 பண்ணும்போதே ஹீரோ ஆயிட்டார்னு நினைக்கிறேன். அந்த ஆமா, துள்ளுவர் 16 வயசு. ஆமா, அதுக்கு வெற்றிமாறன் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவரோட வெற்றிமாறன் சான்ஸ் இல்ல. அது படிச்சது தலைவன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வேற, அதனால இல்ல அதான் ரொம்ப சொல்றேன். பட் சூப்பரா இங்கிலீஷ் இருக்கும். லிட்டரேச்சர் படிச்சாலும் அவரோட சுகுமாரன் வாழ்க வளமுடன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க ராகுல் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அவர் மியூட் போட்டார் எல்லாரையும். நான் போடல. சும்மா ப்ரோ நீங்க தான் பண்ணிருக்கீங்க. உடனே டக்குன்னு நான் சத்தியமா மட்டும் நான் பாடல எடுத்துருவாங்க. ப்ரோ. பரணி பண்ணது. பேசுறாரா ராகுல் ப்ரோ? இல்ல நான் அதுவும் பேசலைங்க. இல்ல அதுதான் எனக்கு ரொம்ப அவங்க அவங்க 3 பேர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சி. தனுஷ் நான் உத்து கவனிச்சது இல்ல. பட் ஆனா இவங்க 3 பேரும் என்ன சொல்றது, நல்லா கமாண்டிங்கா இருக்கும். அவங்களோட லாங்குவேஜ் கமாண்ட் வந்து சூப்பரா இருக்கும். இவங்க 3 பேரும் பேசுறது. இல்ல நீங்க தனுஷ் இன்டர்வியூலாம் பாருங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இங்கிலீஷ் வொகாபுலரி. அவர் அதுவும் இந்த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்ப நிறைய ஹிந்தி மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் பாருங்க, சூப்பரா பேசுவார். என்ன இன்டர்வியூ நீங்க பாருங்க, கரண் ஜோஹரோட இன்டர்வியூ, தனுஷ், சாரா அலி கான், அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாக்குறேன் நான். பட் ஆனா இந்த இன்டர்வியூ நீங்க எல்லாம் பார்க்கணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ப்ரோ, நேற்று பாத்துறேன். எஸ்டிஆரும் டிகிரி பண்ணியிருக்காரா? இல்ல ஸ்கூல் தானே வரும்? ஸ்கூல் ட்ராப் அவுட்டா? தலைவனை பத்தி நமக்கு தெரியல. எங்க தலைவன் தமிழ்ல பேசினாதான் சார் அழகு. நீங்க எஸ்கே ஃபேன் தான் அப்ப. அண்ணா 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 இல்ல நீங்க எஸ்கே ஃபேன் தானே ஆக்சுவலி? கிடையாது அப்ப. என்னல சரி ஓகே முடிச்சிடலாமா? ஏங்க என்னங்க 10-21 இருங்க. ஆமா, சுகுமார் போட்டு தான் கேட்கணும்னு நினைச்சேன். சுகுமார் போ, இப்ப நீங்க இமீடியட்டா வந்து ஹிந்தியில ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே அடுத்த நாளே இல்ல அதே நாள் ஹெச்டி ரிலீஸ் பண்றாங்கல்ல. எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு, என்னமோ பண்றாங்க. பட் இதை அவங்களால பிளாக் பண்ண முடியலையா என்ன? எப்படி இவ்வளவு சுலபமா அவங்களால அப்லோட் பண்ண முடியுது? அதுவும் ஹெச்டியா? அதான் இது விஷயமா பரணி வந்து பல காலமா ரிசர்ச்ல இருக்கான். அவன் ஆன்சர் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். பரணி இல்ல உண்மையாவே சொல்றேன். உண்மையா சொல்ல போனா பரணி அதுல வந்து ஒரு பெரிய ஒரு பிஹெச்டியே பண்ண முயற்சி உண்மையாவே சொல்றேன் நான் இதை. இப்போ ஒரு மைக்ல இல்ல. இப்போ ஒரு மைக்ல இல்ல நினைக்கிறேன். இல்ல இருக்கேன், ஆனா ஆன்சர் பண்ண சிச்சுவேஷன்ல இல்ல. அது ஒன்னும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க, அது என்னதான் பண்ணாலும். எப்படி வருதுன்னு கேக்குறாரு. கல்ஃப்ல சிங்கப்பூர் அந்த சைட்ல தானே வருது. கல்ஃப் கண்ட்ரிஸ் சிங்கப்பூர், மலேசியா அந்த சைட்ல தான் வருது. ஆனா இது நான் ஒத்துப்பேன். ஏன்னா எங்க அப்பா துபாயில தானே இருக்காங்க. நான் சின்ன வயசுல போறப்ப ஒவ்வொரு ரூம்லயும் வந்து கதவு தட்டுவாங்க. என்னடான்னு திறந்து பார்த்தா ஒரு பெரிய அரிசி மூட்டை மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. உள்ள ஃபுல்லா சீடிங்க, உள்ள ஃபுல்லாவே படமா தான் இருக்கும். அட பாவீங்களா, என்ன புது படமான்னு கேட்டா ஆமா சார் புது படம் அப்படின்வாங்க. நானும் பார்த்த பையன்தான், அது ஒரு அந்த காலகட்டம். ஆனா ஃபுல்லா அங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆனா உடனே ட்ராக் கூட்டு அப்படியே போன பத்தியா விஷால், எனக்கு அங்கதான் நீ நிக்கிற. இல்லண்ணே சொல்றேன், நடந்த ஒரு வாழ்க்கை சம்பவத்தை சொல்கிறேன். அங்க அவ்வளோ இது சினிமாக்கு அங்க எல்லாம் ஒர்க் பண்றவங்க இருக்கும்பாங்களேங்க மிடில் ஈஸ்ட்ல. இதெல்லாம் பண்ண முடியுமா? மத்ததுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் எல்லாம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும். தியேட்டர்ல இல்ல இதை யாரும் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லையா இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டுல சுத்தம், மத்த ஊர்லயும் பெருசா இது ஒரு கிரைமாவே யாரும் பாக்குறது இல்லைண்ணா. இல்ல ஆக்சுவலா இந்த இப்போ ரீசெண்டா ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு சிங்கிள்னு சொல்லி, அது அந்த சைடு ரிலீஸ் பண்ணல. கல்ஃப் கண்ட்ரிஸ்லயும் சிங்கப்பூர்லயும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதோட இது மட்டும் தியேட்டர் பிரிண்ட் வந்து ஹை குவாலிட்டியில வரல. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது கேம் சேஞ்சருக்கு தான் ப்ரோ. ஆனா பாவீங்களா, ஏன்னா அதுக்கு நீ இவ்வளவு இது தெரிஞ்சிருந்தா நான் தியேட்டர் போயிருக்க மாட்டேன்ற ஒரு ஃபீல்லாம் வந்துச்சு. ஆனா தப்பு தான் அது. ஆனா அந்த அளவுக்கு கிளியரா போட்டாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே? என்னங்க ஆமா, ஸ்டார்டிங் அங்க தானே பாயிண்டா? ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியா? ஓகே ஓகே.
சரி ரைட்டு. நேற்று முந்தானத்துல ஒரு பரபரப்பு விறுவிறுப்பு சுவாரஸ்யங்கள் கலந்து பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜே தான் போகிற மாதிரி இருக்கு. அதனால இப்ப ஸ்பேஸை முடிச்சிருவோமா, நாளைக்கு வர சந்திப்போமா? ஸ்பேஸுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன இது அண்ணே? இல்லைங்க, இப்போ முந்தானத்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம பரபரப்பா போச்சு. நேத்து ஒரு நல்ல விறுவிறுப்பா போச்சு, ஜாலியா போச்சு. நம்ம டைம் போறதே தெரியக்கூடாது, அப்படி எல்லா போகணும் நாளும் ஸ்பேஸ்னா. ஹரிப்பட மாதிரி இருக்குமாண்ணே? ஆமா இல்ல, என்ன? ஸ்பேஸ் மட்டும் ஹரிப்படம் மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். அது நமக்கு ஜாலியா இருக்கும். இல்ல கேள்விகள் வித்தியாசமா இருக்கணும். ஸ்பீக்கர்ஸ் கம்மியாக பண்ணி கொஞ்சம் கேள்விகள் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. நம்ம வந்தாங்க, நிறைய பேர் பேசினாங்க. அப்புறம் முகமது, யாரோ ஒரு பேர் முகமது ஒருத்தர் பேசினாரு. ஐயோ அவர் பேர் முகமது ப்ரோ. ஆமா, முகமது நௌஃபல் ப்ரோ தான். நௌஃபல் அவர் ஆமா. பேசினாரு. அது மாதிரி அவர் வேல்பாரி சொன்னது, அப்புறம் ராகுல் ப்ரோ கேள்வி கேட்டது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கேள்விகள் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பதில்களும் சுவாரஸ்யமா இருக்கும். கேட்கற எல்லாத்துக்குமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்காக கேட்கறது. யாராவது கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க கமெண்ட் வேற படிக்கல. இன்னைக்கு என்ன ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். ஸ்பீக்கர் கொடுத்தேன், உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டை காமிக்கல, ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து நேற்று ஒரு டாக்குமெண்ட்ரி டைரக்டர் ராம் கூட சஜஷன் பண்ணாரு. அது பேர் சொல்லுங்க ப்ரோன்னாரு. நேற்று என்ன டாக்குமெண்ட்ரி டைரக்டர் ராம் சஜஷன் பண்ணாராம். விஷால் ப்ரோ, நீங்க தான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்களா? அது அது நான் இதோ இப்போ என்னோட இதுல நான் வந்துட்டு போட்டோவே ட்வீட் பண்றேன், அதை நீங்க பாருங்க. நான் கமெண்ட்ல கூட அப்படியே போட்டோ டேக் பண்ணி விடுறேன். அப்புறம் வந்துட்டு நிறைய கமெண்ட் வந்திருக்குண்ணே இன்னைக்கு. ஓகே டன். அடுத்தது வந்து அஜித் பல்தான். அப்ப ஸ்பீக்கர் கேட்டவர் அப்படியே கொடுத்தாரு, ஓடி போயிட்டாரு, ஆளக்கானா. பராசக்தி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது போல இருக்கு, இடி ரைட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கிறாரு. அது கிடையாது, அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது, ஓடிடும். அடுத்தது வேற என்ன, மற்றபடி கெட்ட வார்த்தை திட்டின ரெக்வெஸ்ட்லாம் படிக்க போறது கிடையாது. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டர்ஸ் படிக்க போறது கிடையாது, as usual. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, வேற யாராவது கேள்வி கேட்கறதா கேளுங்க, கேட்போம். சூர்யாக்கு என்ன, சூர்யா மேல வர்ணிக்கு என்ன வன்மம்னு கேட்டிருக்கிற ஒருத்தர். அது எப்போ போல ஸ்டார்டிங்ல பதில் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. விளக்கம்னு சொல்லிட்டாரு. அதை மட்டும் அது முக்கியம் இல்லை. டீசெண்டா கேட்டா டீசெண்டா சொல்லிடுவோம் உங்களுக்கு, அதை ஒப்பிச்சுட்டாச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதானே பர்னி? எஸ். உதயபுரம் சொல்லுங்க பிரதர். மாமன் நாள் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா இந்த வீக் டேல? நல்லா போதுங்க பிரதர். அது ஆகாவாக போல, அதாவது ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதே மாதிரி இப்போ ஒரு படம் இவ்வளோ ஆவரேஜ் ரிவ்யூ வாங்கினதுக்கு அப்புறம், ஆவரேஜ் ரிவ்யூஸ்னு எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஆகாவாக ரிவ்யூஸ் இல்லாத போதுமே ஒரு படம் வந்து வீக் டேஸ்ல ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து அந்த ஹீரோ வந்து ஓரளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை ஓரளவுக்கு கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம். இது சூரிய வந்து ஓரளவுக்கு அந்த ஜானரும் பிடிச்சனாலையும், இந்த சூரியும் ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணிருக்கனாலையும் திங்கக்கிழமை ஓரளவுக்கு நல்லா தாக்கு பிடிச்சிச்சு. சொல்ல போனா ரிலீஸ் டே விட திங்கக்கிழமை ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. ரிலீஸ் டேட் அன்னைக்கு வந்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் தான் நல்ல கலெக்ஷன். நேற்று வந்து திங்கக்கிழமை நல்லா பண்ணியிருக்கு மாமன் அப்படின்னாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஆக ரன்னிங் கிடையாது, டீசென்ட் ரன்னிங். இந்த ரிவ்யூக்கு வந்து இது வந்து நல்லா பெட்டரா மண்டே ஹோல்டுங்கிறது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓவரால் நல்லா போகும்ல. ஆமா, அது பிஎன்சி நல்லா போகும்னு சொல்றாங்க. ஆனா வந்து எப்படி சரி, வீக்கெண்ட் வந்து இந்த வீக்கெண்ட் தெரியும். இந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து இருக்கு. அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா அது கொஞ்சம் பிரியும். அது கொஞ்சம் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வாங்கிச்சு அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து இந்த செகண்ட் வீக்கெண்ட் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா வந்து இப்ப போன படங்கள் ஓடுன மாதிரி பயங்கரமான ஒரு ரன்னிங் இருக்குமா? இப்ப கருடன் ஓடுன ரன்னிங் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. விடுதலை ஓடுன ரன்னிங் இருக்குமான்னு கேட்டா அந்த கலெக்ஷன் இருக்காது. ஆனா சூரிக்கு வந்து இந்த கையை கடிக்காம ஒரு படம் கண்டிப்பா ஹிட் ஸ்டேட்டஸ்ல ஒரு படம், இது கண்டிப்பா லாபகரமான படம் தான் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டகரியில வந்துடும் இந்த படம். இந்த ரெண்டு படமே சுமாரா தான் போகுதுங்களா? ரெண்டுமே டிடியும் சரி. டிடி நெக்ஸ்ட் லெவல் மொத்தம் 3 நாள் நல்லா இருந்துச்சு. நேற்று வீக் டேஸ்ல ஒன்றும் பெருசா இல்லை, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. அந்த அந்த ஹாரர் காமெடி ஜானருக்கு அது நல்லா போகணும். ஆனா ப்ரீவியஸ் அந்த டிடி 6 அந்த பிரான்சஸ்ல அது கம்பேர் பண்ணா இது வந்து அந்த அளவுக்குலாம் போகல. அந்த 3 பாகங்களை கம்பேர் பண்ணா இந்த படம் சரியா போகல. மொதல் 3 நாள் நல்லா இருந்துச்சு, மற்ற இதாக ஒன்றும் போகல. இது வந்து மாமன் வந்து ஆவரேஜா போகுது, கொஞ்சம் பரவாயில்லங்காம போகுது, அவ்வளவுதான். சொல்ற மாதிரி இந்த படத்துக்குள்ளேயே படத்தை வச்சு எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடாதுன்னு சொல்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும் போல் இருக்கு, விடாத கருப்பு மாதிரி. ஏங்க படத்துக்குள்ள படம் வச்சு எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுங்க. என்ன படம்? மாயா. மாயா டபுள் எக்ஸ் இருக்கே, டபுள் எக்ஸ் இல்ல பார்னி, அது ரொம்ப எப்படின்னா விதிவிலக்குகள் சில இருக்கும். மாயா வந்து பயங்கரமான தியேட்டரிக்கல் பிளாக் பஸ்டர் கிடையாது. மாயா வந்து சூப்பர் படம்னு சொல்லலாம், தியேட்டரிக்கல் பிளாக் பஸ்டர் கிடையாதுங்கிற. தியேட்டரிக்கல் பிளாக் பஸ்டர் கிடையாது அந்த படம். தியேட்டரிக்கல் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி, அதாவது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த படம் நல்லா பரவாயில்லாம போச்சு அப்படின்னு சொல்லலாம். தவிர தியேட்டரிக்கல்ல வேற லெவல் சூப்பர் ஆகவக படமே கிடையாது. ஆகவக ஓடல, ஆனா சூப்பரான படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பிடிக்கும், கேம் ஓவர் அதை விட ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து மாயா வந்து அந்த அளவுக்கு தியேட்டருக்குள்ள பயங்கர பிளாக் பஸ்டர் படம் கிடையாது. தியேட்டருக்குள்ள அந்த அளவுக்கு ஓடல, யாருக்கும் அந்த படம் இருக்கிறது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது வச்சுங்க. சன் டிவியில படமும் பார்த்தா நல்லா இருக்கே, ஓடிடியில பார்த்து படம் சூப்பரா இருக்கே அப்படி சொன்ன ஆட்கள் தான் இங்க அதிகம்.
அதே மாதிரி அந்த ஜானர் ரொம்ப கம்மி. இப்போ சினிமா நடுவில் கொஞ்சம் பயன்படுத்தினாலே, ஷூட்டிங் பயன்படுத்தினாலே கொஞ்சம் நெகட்டிவா பார்ப்பாங்க. அப்படி பிளாக் பஸ்டரான படமும் ஒன்று இருக்கு. ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா மெகா பிளாக் பஸ்டர். அந்த காவாலா வந்து சினிமாக்குள்ள ஷூட்டிங் தானே வருது. அது மாதிரி அது அப்படி ஒரு விதிவிலக்கு இருக்கு தமிழ் சினிமால. ரேக்க சித்திரம் மலையாளத்துல பயங்கர. நான் தமிழ் படம் மட்டும் தான் கம்பேர் பண்றேன். மலையாளத்துல அப்படி நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. மலையாளத்துல சினிமா காமிச்சு ஏகப்பட்ட படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்ற குசேலன் படமே மலையாளத்துல செம்ம பிளாக் பஸ்டர். தமிழ்ல தான் அந்த படம் அட்டர் ஃபிளாப். ஒரிஜினல் வெஸ்டர்ன் குசேலன் இருக்குல்ல, அது மலையாள படம் தானே, பயங்கரமான பிளாக் பஸ்டர். நம்ம தமிழுக்கு மட்டும் பேசுறோம். யாருங்க அங்க ரஜினி ரோல் யார் பண்ணது குசேலன்ல? நம்ம படமும் நமக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டேன். ஓகே ஓகே. அநேகமா மம்முட்டி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே ஓகே. ஓகே பை. ஓகே பாய். சரி விஷால் பிரதர், பாய். நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விறுவிறுப்பான டாபிக்கோட சந்திப்போம். கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ சந்திப்போம். பை 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 பை.